திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதில் ஏதாவது நன்மை இருக்கும். உங்களுக்கு ஒரு காரியம் பிடித்திருக்கும், ஆனால் அதில் உங்களுக்கு தீமை இருக்கும். அதனால அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் நல்லா தெரியும். இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் நடக்கலன்னு சொல்லி நமக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும். ஆனா அதுல என்ன நன்மை இருக்குங்கிறது அல்லாஹுக்கே தெரியும். ஆகையினால அல்லாஹுவின் மீது அல்லாஹுக்கு நன்றி செலுத்திவிட்டு நாம் தொடருவோம். சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற அந்த அடிப்படையில பல்வேறு காரியங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதை சிலர் குறை கூறுகின்ற பொழுது நாம் அவர்களை திரும்ப விமர்சனம் செய்வதை விட நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியங்களுடைய உண்மையான நிலை என்ன என்பதை விளங்கி கொண்டோம் என்றால் அவருடைய விமர்சனங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது. நம்மில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் வழி தவறி போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படாது என்பதுதான் உண்மை. அந்த வகையில சுன்னத் வல் ஜமாஅத்தின் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, இந்த ஒன்ன விளங்கிட்டோம் அப்படின்னா சுன்னத் வல் ஜமாஅத் சார்பாக சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு எதிராக தொடுக்கக்கூடிய எல்லா விதமான ஆயுதங்களும் செயலிழந்து போய்விடும். அப்படி ஒரு முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, நீங்க சுன்னத் வல் ஜமாஅத் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பெயர்ல பல காரியங்களை இந்த ஊர்களில் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இஸ்லாம் தோன்றியது அரபு நாட்டில் தோன்றுச்சு. அரபு நாட்டில் தோன்றிய இஸ்லாம் தான் இன்றைக்கு தமிழகம் எல்லாம் பரவி இருக்கின்றது. ஆனா எங்க இஸ்லாம் தோன்றுச்சோ அங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களும் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற பெயரிலே, இஸ்லாம் என்ற பெயரிலே நீங்க ஓதக்கூடிய ஃபாத்திஹாக்களோ, நீங்கள் ஓதக்கூடிய மௌலிதுகளோ, நீங்கள் நடத்துகின்ற கந்தூரி விழாக்களோ, இன்னும் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பெயர்ல என்ன நடக்குதோ இது எதுவுமே இஸ்லாம் தோன்றிய மண்ணான அரபு நாட்டில் இல்லையே. நீங்க நடத்தக்கூடிய காரியம் எல்லாம் ஆதாரமிக்கதாக உண்மையான இஸ்லாத்திற்கு சொந்தமானதாக இருந்திருந்தால் இஸ்லாம் தோன்றிய அந்த அரபு மண்ணில் இருந்திருக்குமே, அங்க இல்லையே, இங்க மட்டும்தானே இருக்குது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் உண்மையான இஸ்லாத்தில் இருந்து கொண்டு வந்த காரியங்கள் அல்ல. நாம் வசிக்கக்கூடிய இந்த இந்திய தேசத்தினுடைய இந்த தமிழ் மக்களுடைய மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி நீங்களாக உருவாக்கி கொண்ட நடைமுறைகள், இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இது. இந்த குற்றச்சாட்டுல உண்மையில சுன்னத் வல் ஜமாஅத்துல அடிப்படை ஞானம் இல்லாதவர்கள் கொஞ்சம் கலகலத்து போயிருவாங்க. ஒருவேளை அவங்க சொல்லதான் உண்மையா இருக்குமோ, நம்ம இஸ்லாம் வந்தது மக்கால தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, மதீனால அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்க மக்காலையும் மதீனாலையும் கூடையும் காணோம், கொடியையும் காணோம், மௌலித காணோம், ஃபாத்தியாவை காணோம், எதுவுமே இல்லையே. அங்க அவுலியாக்களுடைய தர்காக்கள் இல்லையே, அங்க குப்பாக்கள் இல்லையே, நம்ம ஊர்ல மட்டும்தானே இப்படி இருக்குது. அப்போ ஒருவேளை நாம செய்யக்கூடிய இந்த காரியங்கள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் சுன்னத் வல் ஜமாஅத்துக்காரர்கள் கூட சில நேரம் ஏற்பட்டு போயிருது. அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான விமர்சனம் இது. அதனால இந்த விமர்சனத்தை தெளிவாக நாம் புரிந்து கொண்டால்தான் சுன்னத் வல் ஜமாஅத்துக்காரங்க செய்யக்கூடிய காரியத்தை அவர்கள் உண்மையிலே அது அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான காரியம் தான் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோட செய்ய முடியும். முதல்ல இந்த குற்றச்சாட்டு, அதாவது அரபு நாட்டுல இந்த காரியங்களா இல்லையே, இங்க மட்டும் இருக்குத அப்படிங்கிற குற்றச்சாட்டை கொஞ்சம் நாம தெளிவா விளங்கி பார்க்கணும். அரபு நாடு என்பது பல நாடுகள் இருக்குது. சவுதி அரேபியா இருக்குது, துபாய் இருக்குது, கத்தர் இருக்குது, அதே மாதிரி அபுதாபி இருக்குது, பல நாடுகள் இருக்குது. இந்த அரபு நாடுகள்ல சவுதி அரேபியால மட்டும்தான் இந்த கலாச்சாரம் கிடையாது. துபாயை எடுத்து பார்த்தோம், அபுதாபி மற்ற அரபு நாடுகள்ல மௌலிதுகள் ஓதப்படுது, கந்தூரி விழாக்கள் கொண்டாடப்படுது. முன்னால வேணா இதுக்கு முன்னால் உள்ள காலத்துல சொல்லி மறைச்சிட்டு இருந்தாங்க. உலகத்துல அப்படி ஒண்ணுமே கிடையாது, தமிழ்நாட்டிலையும் கேரளால மட்டும் தான் நடக்குதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இன்னைக்கு இன்டர்நெட் மூலமா உலகம் ஃபுல்லா எங்கெங்க கந்தூரி நடக்குற அந்த நிகழ்ச்சி இன்டர்நெட்ல லைவாவே ஒளிபரப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதனால அரபு நாடுகள்ல சவுதியை தவிர
மத்த எல்லா நாடுகள்லையும் நாம ஓதக்கூடிய மௌலிது ஷரீஃபுடைய நிகழ்ச்சிகள் மாதிரி அங்க நடக்குது. மௌலிது கிதாபுகள் வேண்டுமானால் மாறலாம், இங்க வேற மௌலிது அங்க வேற மௌலிது இருக்கலாமே தவிர அங்கெல்லாம் நடைபெறுகின்றது. அதே போன்று கந்தூரி விழாக்கள் அங்கெல்லாம் நடைபெறுது, மீலாது விழாக்கள் அங்கெல்லாம் நடைபெறுது, ஃபாத்திஹாக்கள் அங்கெல்லாம் நடைபெறுது. சமீபத்தில் துபாயுடைய அபுதாபியுடைய மன்னர் இறந்திருந்த பொழுது அபுதாபி மன்னருடைய 40ஆம் ஃபாத்திஹா உலகமே பார்க்கின்ற அளவுக்கு விமரிசையான முறையில அபுதாபி இஸ்லாமிய கவர்மெண்ட் சார்பில் நடத்தப்பட்டது. இப்படி சவுதி அரேபியாவை தவிர மற்ற நாடுகள் எல்லாமே இங்குள்ள கல்ச்சர்ல இருக்குது. ஆனாலும் சவுதி அரேபியா தானே அசல்ல இஸ்லாம் தோன்றிய நாடு. ஏன்னா மக்காவும் மதீனாவும் சவுதி நாட்டுக்குள்ளதான் இருக்குது. அப்ப மற்ற அரபு நாடுகள் வேற இந்த இதை ஏற்றுக்கொண்டாலும் மக்கா மதீனா என்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஊர்களான அந்த 2 ஊர்களை தன்னிடத்தில் கொண்டுள்ள சவுதி அரேபியால இந்த மௌலிது ஃபாத்திஹா இல்லையே, அப்ப எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு. இந்த கேள்விக்கு நாம பதில் தரணும் அப்படின்னா இஸ்லாமிய வரலாற்றை சரியாக புரட்டி பார்க்கணும். 2ஆம் உலகப் போருக்கு முன்னால இஸ்லாமிய வரலாறு வேற, 2ஆம் உலகப் போருக்கு பின்னால இஸ்லாமிய வரலாறு வேற. இந்த விஷயத்தை தெரியாதவர்கள் தான் சுன்னத் வல் ஜமாத்னா என்னன்னே புரியாம இருக்கிறவங்க. 2ஆம் உலகப் போருக்கு முன்னால வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இந்தியாவிலையும் எந்த சுன்னத் வல் ஜமாத்துடைய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறதோ இதே மௌலிது, இதே ஃபாத்திஹாக்கள், இதே மீலாது விழாக்கள், இதே கந்தூரி விழாக்கள் மக்காவிலையும் மதீனாவிலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா புனிதமான ஊர்களையும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று இருந்துச்சு. சொல்ல போனா அங்கே இருந்துதான் நமக்கு இங்க வந்துச்சு. நாம வளமையாக ஓதக்கூடிய சுபஹான மௌலிதுடைய ஆசிரியரே மதீனாவை சார்ந்தவர் தான். மதீனால உள்ள இமாம் எழுதின அந்த கிதாப் தான் நமக்கு இங்க வந்து கிடைச்சிருக்குது. இன்றைக்கு நாம இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுதும் செய்யக்கூடிய சுன்னத் வல் ஜமாத்துடைய எல்லா விதமான காரியங்களும் மக்கா மதீனாவில் இருந்து உற்பத்தியாகி அங்க இருந்தா நம்மகிட்ட இங்க வந்துச்சு. அப்ப இடையில எப்படி காணாம போச்சு? மக்கா மதீனால அரபுல சவுதி அரேபியால எப்படி காணாம போச்சு அப்படின்னா அந்த வரலாறு சிந்திச்சு பார்க்கணும். 2ஆம் உலகப் போருக்கு முன்னால உலக வரைபடத்துல சவுதி அரேபியா அப்படின்னு ஒரு நாடே கிடையாது. 2ஆம் உலகப் போருக்கு முன்னால உலக வரைபடத்துல சவுதி அரேபியா அப்படின்னு ஒரு நாடே கிடையாது. மொத்த அரபு நாடையும் துருக்கி வம்சம் ஆண்டு கொண்டிருந்தது. உலகத்தினுடைய மொத்த அரபு நாடுகளையும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையும் ஒரே கிலாபத்துக்கு கீழே துருக்கியர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். துருக்கி கலீஃபாவிற்கு கீழே அரபு நாடு ஒரே வல்லரசாக இஸ்லாமிய வல்லரசாக திகழ்ந்து கொண்டிருந்த காலம். இந்த துருக்கிக்காரங்க சுன்னத் வல் ஜமாத்துக்காரங்க. துருக்கி மன்னர் சுன்னத் வல் ஜமாத்துடைய அனுஷ்டானங்களை பின்பற்றக்கூடியவர். அதனால மக்கால இருந்து மதீனா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள் முழுவதிலும் இந்த சுன்னத் வல் ஜமாத்துடைய காரியங்கள் தான் நிலுவையில இருந்துச்சு 2ஆம் உலகப் போர் வரையிலும். இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா ஐரோப்பியர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களை தவறான முறையில் சித்தரித்து காட்டிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவறான முறையில் சித்தரித்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள், குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அவர்களை கடுமையாக எதிர்த்த யூதர்கள், இவங்க முஸ்லிம்களையும் இஸ்லாமிய நாட்டையும் அழிக்க வேண்டும் என்று எல்லா நேரத்தையும் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவங்க துடிச்சிட்டே இருக்கிறாங்க, ஆனா காரியம் நடக்கல. அப்ப துருக்கி இந்த உலக முஸ்லிம் நாடுகளை ஆண்டு கொண்டிருக்க காலத்துல ஐரோப்பியர்கள் யூதர்கள் இந்த இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை பூண்டோடு ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட முஸ்லிம் நாடுகளை நெருங்கி பார்த்தாங்க. பல வகையில் அவங்களுக்கு தொல்லை கொடுத்து பார்த்தாங்க, ஆனா காரியம் நடக்கல. ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல உலகத்துடைய வல்லரசு முஸ்லிம் வல்லரசு தான். இன்றைக்கு எப்படி அமெரிக்கா உலகத்துடைய வல்லரசு முதலிடத்துல இருக்குதோ அதே மாதிரி அன்னைக்கு முஸ்லிம்கள் தான் வல்லரசுல முதலிடத்துல இருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்கா என்ன அநியாயம் செஞ்சாலும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அந்த நேரத்துல துருக்கியை எதிர்த்து எந்த நாடும் செயல்பட முடியாது. அப்ப துருக்கி இஸ்லாமிய வல்லரசா இருக்கிறதுனால ஐரோப்பியர்களால முஸ்லிம்களுக்கோ முஸ்லிம் நாடுகளுக்கோ இஸ்லாத்துக்கோ எந்த தொல்லையும் செய்ய முடியாத நிலைமை. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு கூட்டத்தை போட்டு இதுக்கு என்ன வழி, முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டுமானால் என்ன வழி அப்படின்னு பார்க்கும் பொழுது இஸ்லாமிய வல்லரசு உடைய வேண்டும், முஸ்லிம்கள் பிளவுபட வேண்டும், இஸ்லாமிய வல்லரசு உடைய வேண்டும். துருக்கி வல்லரசு உடைந்து அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் துண்டு துண்டாக சிதற வேண்டும். இந்த ஒரு காரியம் நடந்தா தான் முஸ்லிம்களை நாம ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும். ஏன்னா வல்லரசு இருக்க வரைக்கும் அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. தனித்தனி நாடா போயிட்டா இன்னைக்கு அடிக்கிறான்ல, ஒவ்வொரு நாடா அடிப்போம், மத்த நாட்டுக்காரர் நம்மளும் அடிக்காத வரைக்கும் நல்லதுன்னு சொல்லி இருக்கிற மாதிரி இப்படி ஏற்படும் என்பதை முன்னாலே கணிச்சு துருக்கி வல்லரசை உடைச்சா மட்டும்தான் நாம இதை செய்ய முடியும் சொல்லி ஐரோப்பியர்கள் முடிவெடுத்து
அதற்கான காரியங்களை ஏற்பாடு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஐரோப்பியாவிலிருந்து உளவாளிகளை இஸ்லாமிய நாடுகளுக்கு அனுப்புனாங்க. இந்த உளவாளிகளுக்கு என்ன வேலை அப்படின்னா, இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள புகுந்து முஸ்லிம்களுடைய வேடத்தை தரித்து கொண்டு பள்ளிவாசல்ல சாதாரண முஸ்லிம்கள் தொழுற மாதிரி 5 வக்து தொழுவாங்க. பள்ளிவாசல் இருக்கக்கூடிய மதரசாக்கள்ல வந்து ஓதுவாங்க. சில நேரம் அவங்க ஆலிம் பட்டமே வாங்கிடுவாங்க. முஸ்லிம் என்ற யூதர்கள் முஸ்லிம்களுடைய வேடத்தை இட்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது கொண்டு முஸ்லிம்களுடைய ஊர்களில் இருந்து தங்கி கொண்டு மதரசாக்களை படிச்சுட்டு ஆலிமாவும் ஆகி அவர்கள் முழுவதும் யாருக்குமே சந்தேகம் வர முடியாத அளவுக்கு முஸ்லிம்ங்கிற அளவுக்கு ஆயிடுவாங்க. இப்படி இருந்துட்டு உளவு வேலைகளை பார்க்கிறது, ஐரோப்பியாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காசை வாங்கி கொண்டு முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில உளவு வேலை பார்ப்பது. அப்ப ஐரோப்பியக்கார இந்த உளவாளிகளுக்கு என்ன சொல்லி அனுப்பியிருந்தா அப்படின்னா, நீங்க முஸ்லிம்களோட முஸ்லிம்களா கலந்து இந்த இஸ்லாமிய வல்லரசை உடைப்பதற்கு என்ன வழி இருக்குது, முஸ்லிம்களோடு பேசுங்க, அவங்களுடைய மனசுல என்ன என்ன இருக்குது, என்ன நம்பிக்கை இருக்குது, அவருடைய சமுதாய தலைவர்களை சந்திச்சு பேசுங்க, அவருடைய சமுதாயத்துடைய அறிஞர்களை மார்க்க அறிஞர்களை சந்திச்சு பேசுங்க, அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்குங்கிறத ஆய்ந்து பார்த்து என்ன செஞ்சா இவர்களையும் இந்த இஸ்லாமிய வல்லரசையும் உடைச்சிடலாம் அப்படிங்கறத நீ உளவு பாருங்கன்னு அனுப்புனா ஐரோப்பிய கவர்மெண்ட். அப்ப அந்த மாதிரி பல உளவாளிகள் 1-2 இடம் இல்ல, மக்கா, மதீனா, துருக்கி, எங்க எங்க இஸ்லாமிய நகரங்கள், இஸ்தான்புல் மாதிரி முக்கியமான இஸ்லாமிய நகரங்கள் முழுவதும் உளவாளிகள் ஐரோப்பியா சார்பில் யூதர்கள் அனுப்பப்பட்டு அவங்க கடுமையான உளவு வேலை பார்த்து ஐரோப்பியாவிற்கு தகவல் அனுப்புனாங்க. 2 காரியம், இந்த 2 காரியம் இருக்கிற வரைக்கும் முஸ்லிம்களை ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த 2 காரியத்தை உடைச்சோம் அப்படின்னா முஸ்லிம்களை துண்டு துண்டு ஆக்கி விடலாம், அவருடைய வல்லரசுகளை உடைத்து விடலாம். இதுதான் ஒட்டுமொத்த உளவாளியுடைய கருத்தாக ஐரோப்பிய கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துச்சு. அந்த 2 காரியம் என்ன அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு தங்களுடைய முன்னோர்கள் மீது உடைக்க முடியாத பற்று இருக்குது, முஸ்லிம்களுக்கு தங்களுடைய முன்னோர்கள் மீது அழிக்க முடியாத பற்று பாசம் இருக்கின்றது. இது இருக்கிற வரைக்கும் முஸ்லிம்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க நபி மேல எக்கச்சக்கமான பாசம் வச்சிருக்கிறாங்க. நபியை எதிர்த்து நபிக்கு மாற்றாக எதை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கடுத்தாக நபியுடைய தோழர்களான சஹாபாக்கள் மீது இந்த முஸ்லிம்கள் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மாற்றமாக இவர்கள் செயல்படுவதில்லை. அதே போன்று முஸ்லிம்களுடைய சமுதாயத்தில் தோன்றிய மகான்கள் மீது இவர்கள் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றார்கள். அவர்களில் தோன்றிய இமாம்கள், ஆலிம்கள் மீது அளவு கடந்து அன்பு வச்சிருக்கிறாங்க. இந்த அன்பின் காரணத்தினால வெளியிலிருந்து எதை சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க. நபி சொன்னாங்களா, சஹாபாக்கள் சொன்னாங்களா, அவுலியாக்கள் சொன்னாங்களா, இமாம்கள் சொன்னார்களா, மார்க்க அறிஞர்கள் இதை சொன்னார்களா அப்படின்னு கேக்குறாங்க. நாம சொல்ற கருத்து அவர்கள் சொல்லாத கருத்தாக இருந்தால் அது எந்த கருத்தா இருந்தாலும் உதறி தள்ளிடுறாங்க, அவருடைய கருத்தை தான் ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப இந்த முஸ்லிம்களுக்கு முன்னோர்கள் மீது மதிப்பும் அன்பும் இருக்கின்ற வரையிலையும் இவங்களை பிரிக்க முடியாது, வேறுபடுத்த முடியாது, இவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இது முதல் பாயிண்ட். 2வது, முஸ்லிம்களுக்கு அவருடைய ஆட்சி தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர்களுடைய ஆட்சி தலைவர்கள் மீது நம்பிக்கை இருக்குது. அவர் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் முஸ்லிமா மட்டும் இருந்தா போதும். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டால் அவர் எந்த இனத்தை சார்ந்தவராக எந்த வகையை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு கட்டுப்பட்டு நாம நடக்கணும் அப்படிங்கிற தலைமைக்கு கீழ் கட்டுப்பட்டு நடக்கணுங்கிற எண்ணம் முஸ்லிம்கிட்ட இருக்குது. இன மொழி வேறுபாடு இல்லாம ஒற்றுமையா இருக்கிறாங்க. இதுவும் முக்கியமான பாயிண்ட். அவங்க நபி சொன்னதை பின்பற்றி இருக்கிறாங்க. இதையும் உடைத்தால்தான் இஸ்லாமிய வல்லரசு உடையும் சொல்லி இந்த முக்கியமான தகவலை ஐரோப்பியாவிற்கு, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஐரோப்பியாவுடைய உளவாளிகள் அனுப்புறாங்க. அப்போ ஐரோப்பிய கவர்மெண்ட் அடுத்த உத்தரவு உளவாளிகளுக்கு போடுது, இந்த காரியத்தை நாம செய்ய முடியாது. முஸ்லீம்கிட்ட போய் உங்க நபி சரி கிடையாது, அவுலியாக்களை நம்பாதீங்க, இமாம்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு போய் நாம சொன்னா அடிச்சு துரத்திடுவாங்க. உங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்படாதீங்கன்னு சொன்னா அடிச்சு துரத்திடுவாங்க. அதனால இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், முஸ்லிம்களுக்குள்ள இருந்து சில துரோகிகளை கண்டுபிடிக்க வேணும். எல்லா மதத்திலையும் உள்ளுக்குள்ள சில துரோகி இருப்பான். அந்த துரோகியை கண்டுபிடிச்சு அவனை விலைக்கு வாங்கி அவன்கிட்ட நாம என்ன என்ன கருத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியில புகுத்த வேண்டும் நினைக்கிறோமோ அந்த கருத்தை எல்லாம் அந்த துரோகிக்கு மூலச்செலவை செய்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பதிலாக அவன் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள புகுந்து நாம செய்ய வேண்டிய இந்த 2 பிரிவினை வேலைகளை அவன் செஞ்சிருவான். பொதுவாகவே ஐரோப்பியர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு வேலை இருக்குது. ஒரு நாட்டை ஒரு இனத்தை அழிக்க முடியல அப்படின்னா நேரா உள்ள போய் 2ஆ பிரிச்சு வேலையை பார்த்துருவான். இந்தியாவில் நடந்த காரியம் தானே, பிரித்தாளும் கொள்கை வைத்துதான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கையாண்டது. முஸ்லிம் ஹிந்து பிரிச்சது.
அரசன் ஆண்டி பிரிச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சு தான் இந்தியாவை கைப்பற்றினாங்க. அதே மாதிரி ஒரு சூழ்ச்சி கொள்கையை பிரிப்பதற்கு ஒரு சரியான ஆள் வேணும், அந்த ஆளை தேர்ந்தெடுன்னு சொல்லி உளவாளிகளுக்கு தகவல் அனுப்பினாங்க. அப்ப இந்த உளவாளிகள் தேடிக்கொண்டு இருக்கும் போது அவர்களுக்கு சரியான ஒரு ஆள் மாட்டினான். இந்த உளவாளிகளுக்கு ஐரோப்பியா எந்த நபரை தேடுகின்றதோ, எப்படிப்பட்ட ஆள் நம்ம கையில கிடைச்சா இஸ்லாமிய வல்லரசை சின்ன பின்னமாக்கி இந்த முஸ்லிம்களை அழித்து விடலாம் அப்படின்னு ஐரோப்பியா எதிர்பார்த்துச்சோ, அப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த ஐரோப்பியாவுடைய உளவாளிகளுக்கு கிடைத்தான். உடனே ஐரோப்பிய கவர்மெண்ட்டுக்கு இந்த உளவாளிகள் தகவல் அனுப்புனாங்க, நமக்கு சரியான ஆள் கிடைச்சிருச்சு அப்படின்னு. இந்த நபர் யாரு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபரை பத்தி முன்னாலே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்திருந்த நேரம், அப்போ ரசூலுல்லாஹ் துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த ஹிஜாஸ் மாநிலத்துக்கு நீ அருள் புரிவாயாக துஆ செஞ்சாங்க. அடுத்து யமன் தேசத்துக்கு அருள் புரிவாயாக துஆ செஞ்சாங்க. ஷாம் தேசத்துக்கு அருள் புரிவாயாக துஆ செஞ்சாங்க. துஆ செஞ்சிருந்த 3 ஊருக்கும் துஆ செஞ்சிருந்த ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அப்போ ஒரு ஆள் எந்திரிச்சு, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய நஜிதுக்கும் நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே பதில் சொல்லல. திருப்பி ரசூலுல்லாஹ் அதே 3 ஊர்களுக்கும் ஹிஜாஸுக்கு, ஷாமுக்கு, யமனுக்கு துஆ செய்தாங்க. அதே நபர் திருப்பி எந்திரிச்சு, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய நஜிது நாட்டுக்கும் நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் துஆ செய்யல. 3வது முறையாக ரசூலுல்லாஹ் திருப்பி அதே 3 ஊர்களுக்கு துஆ செஞ்சாங்க. அந்த நஜிது நாட்டுக்காரர் எந்திரிச்சாரு, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய நஜிதுக்கு நீங்க துஆ செய்யணும் அப்படின்னா. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஜிதுக்கு நான் துஆ செய்ய மாட்டேன், காரணம் அங்கிருந்துதான் ஷைத்தானுடைய கொம்பு வெளிக்கிளம்பும் அப்படின்னாங்க. நஜிது தேசத்திற்கு நான் துஆ செய்ய மாட்டேன், காரணம் ஷைத்தானுடைய சேட்டைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் அந்த நஜிதில இருந்துதான் துவங்கும், அதனால நான் நஜிது தேசத்துக்காண்டி துஆ செய்ய மாட்டேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர் முடிந்து போரில் கிடைத்த பொருட்களை பங்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்கிருந்து தூரத்துல இருந்து ஒரு ஆள் வேகமா அந்த கூட்டத்துக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து, முஹம்மதே, பங்கு வைக்கிற விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்றார். முஹம்மதே, பங்கு வைக்கிற விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்றார். இப்ப ரசூலுல்லாஹ் கோவம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நீதமாக நியாயமாக பங்கு வைக்கல அப்படின்னா இந்த உலகத்துல வேற யார் தான் நியாயமா பங்கு வைப்பா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் சிறந்தவன் நான், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் மிகச் சிறந்தவன் நான் இந்த உலகத்துல நீதமா நியாயமா பங்கு வைக்கல அப்படின்னா வேற யாருதான் நியாயமா இந்த உலகத்துல பங்கு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கோபத்தோட கேட்டாங்க. அவன் பக்கத்துல இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை உருவி அந்த ஆளை காரியத்தை முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் ஒண்ணும் செய்யாதீங்க அப்படின்னாங்க. காரணம் என்னவென்றால், இவனுடைய தலைமுறையிலிருந்து ஒரு பெரிய குழப்பவாதி இஸ்லாமிய சமூகத்தில் உருவாக வேண்டியிருக்கின்றது. இவனுடைய தலைமுறையிலிருந்து, இவனுடைய குடும்பத்திலிருந்து, கோத்திரத்திலிருந்து ஒரு மோசமான குழப்பவாதி இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாக வேண்டியிருக்குது. அது அல்லாஹ்வுடைய விதி. அதனால இவனை நீங்க கொல்லக்கூடாது. அந்த குழப்பவாதிக்கு இவன் வாரிசு வந்து அந்த குழப்பவாதி வருவான். இவன் என்ன குணத்துல இருக்கான அந்த குணம் அவன்கிட்ட இருக்கும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை குறை சொல்கின்ற, அல்லாஹ்வுடைய தூதரை சாதாரண மனிதராக எடை போடுகின்ற, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கை நீட்டி பேசுகின்ற இந்த அற்பமான குணம் இவன்கிட்ட இருக்குதோ, இதே குணத்தோட இவனுடைய வாரிசுல ஒருத்த வருவான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 2 ஹதீஸும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த குழப்பவாதி பிறக்கக்கூடிய இடம் நஜிது. இன்னைக்கு அரபு நாட்டில் கூடிய ரியாத், அதான் அந்த பழைய பேர், அதுக்கு நஜிது. அந்த ரியாத்துக்கு பேர் தான் பழைய பேர் நஜிது. இந்த ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கண்டிச்ச அந்த மனிதர், அந்த குழப்பவாதி பனு தமீம் அப்படிங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஆளு, அவரும் ரியாத்துக்காரர் தான். இந்த நஜிது தேசத்தை சார்ந்தவர், பனு தமீம் அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் நபியை மதிக்காத ஒரு குழப்பவாதி. அப்ப இஸ்லாமிய சமூகம் 2ஆம் உலகப் போருக்கு முன்னால வரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றுல ரசூலுல்லாஹ்வால சுட்டி காட்டப்பட்ட இப்படி ஒரு நபரை முஸ்லிம்களுடைய அறிஞர்கள் பார்க்கல. கடைசியா 2ஆம் உலகப் போருக்கு சற்று காலத்துக்கு முன்னாலதான் இந்த ஆள் வெளிப்பட்டான். அப்ப உலமாக்கள் அடையாளம் கொண்டு கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எச்சரிக்கப்பட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்டனம் செய்யப்பட்ட மிகப்பெரிய குழப்பவாதி இவன் தான் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் அடையாளம் கொண்டார்கள். அவன் யார் அப்படின்னா, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அன்-நஜ்தி. அப்துல் வஹாப் அப்படிங்கிற ஆளுக்கு பிறந்த நஜிது தேசத்தை சார்ந்த முகம்மது அப்படிங்கிறவன்.
இந்த நபர் தான் ரசூலுல்லாஹ்வால அடையாளம் காட்டப்பட்ட ஒரு குழப்பவாதி. இந்த குழப்பவாதி தான் ஐரோப்பியாவுடைய உளவாளிகளுடைய கைக்கு கிடைச்ச ஆளு. ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வால அவன் எச்சரிக்கப்பட்ட ஆளு. இதுல வேற அவன் ஐரோப்பியாவுடைய உளவாளிகள் கையில கிடைச்சிட்டான். கிடைச்ச உடனே ஐரோப்பிய உளவாளிகள் ஐரோப்பிய நாட்டுக்கு தகவல் அனுப்புறாங்க. இப்படி சரியான நாம தேடுற குழப்பவாதி கிடைச்சிருக்கிறான். இவன் ஏற்கனவே முஸ்லிம்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஏற்கனவே உலமாக்கள்லாம் எச்சரிக்கை பண்ணி வச்சுட்டாங்க. இப்படி ஒரு நபர் சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் பேச்சை கேட்காதீங்க, அவன் ஏற்கு மாறான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான், கேட்காதீங்கன்னு சொல்லி ஏற்கனவே உலமாக்கள் எச்சரித்து இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த ஆளு ஐரோப்பிய உளவாளிகளோடு தொடர்பு ஏற்படுறதுனால ஐரோப்பிய கவர்மெண்ட் அந்த உளவாளிகளுக்கு சொல்லுது, அவனுக்கு சொல்லி என்ன வேணாலும் தாரோம், உனக்கு பொண்ணு தேவையா தாரோம், பொருள் தேவையா தாரோம், மண்ணு தேவையா தாரோம், எதுனாலும் தாரோம், நீ எங்க சொல்லு கேட்டுபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை எழுதுறாங்க. இதுக்கு முன்னால என்ன நடக்கு அப்படின்னா, இந்த முஹம்மது அப்துல் வஹாப் நஜதி தன்னுடைய இந்த மோசமான கொள்கை, என்ன கொள்கை, நபிமார்கள் பெரிய ஆட்கள் கிடையாது, அவங்க சாதாரண மனிதர்கள் தான், அவுலியாக்கள் ஒண்ணு கிடையாது, அவங்க எல்லாம் சாதாரண மனிதர்கள் தான், இமாம்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி மோசமான கருத்துக்கள், அல்லாஹ் ரசூலை புகழ நபிமார்களை, அல்லாஹ்வுடைய தூதர்களை, அவுலியாக்களை புகழ வேண்டிய அவசியம் இல்லை, இறைநேசர்களை, இறை தூதர்களை ஜியாரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி மோசமான கருத்துக்களை, அல்லாஹ்வுடைய நேசரிடத்தில் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் காபிர்கள், முஷ்ரிக்குகள், இந்த மாதிரி ஒரு மோசமான கருத்துக்களை அந்த ரியாத்துல இருந்து வெளிவந்து இவன் அரபு நாடுகள்ல மக்கா மதினா ஒட்டிய பகுதியில பரவிக்கிட்டு இருக்கும் போது, அப்போ அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள், மக்கா மதினாவுடைய புனிதமான உலமாக்களே அந்த நேரத்துல ஆண்டு கொண்டிருந்த துருக்கி பாதிஷாவுக்கு கடிதம் எழுதிடுறாங்க. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுக்கு மாறான நபியுடைய சொல்லால் எச்சரிக்கப்பட்ட இந்த குழப்பவாதி இப்போ அரபு நாடுகளுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், இதை ஆரம்பத்துல நீங்க கண்டிக்கணும்னு சொல்லி பாதிஷாவுக்கு, துருக்கி பாதிஷாவுக்கு மக்கா மதினாவுடைய உலமாக்கள் கடிதம் எழுதிடுறாங்க. இந்த கடிதத்தை பார்த்து அந்த பாதிஷா அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாலேயே இவன் மக்கா மதினா நகருக்குள்ள நுழைஞ்சி அங்க வரக்கூடிய ஹஜ் பயணிகள்கிட்ட தன்னுடைய தவறான பிரச்சாரத்தை பரப்ப ஆரம்பிச்சிடறான். காரணம், ஹஜ் பயணிகள்கிட்ட பிரச்சாரத்தை ஏற்படுத்தினா உலகம் ஃபுல்லா அந்த தவறான கொள்கை பரகிறோங்கிறதுனால ஹஜ் பயணிகள்கிட்ட போய் இந்த பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்ச உடனே துருக்கி பாதிஷா உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஹரம் ஷரீஃபுடைய எல்லைக்குள்ளே அவன் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்து நாடு துரத்திடுறாங்க அந்த முஹம்மது அப்துல் வஹாப் நஜிதிய. அவர் ரியாத்திலே போய் இருந்துறான். இப்ப அவனுக்குள்ள ஒரு வெறுப்பு, என்ன வெறுப்பு அப்படின்னா, தன்னுடைய கொள்கையை பரப்ப முடியல, அது பரப்ப முடியாத காரணம் இந்த துருக்கி கவர்மெண்டும் இந்த மக்கா மதினால இருக்கக்கூடிய உலமாக்கள் தான் இது காரணம். அப்ப இவர்களை அழிக்கணும், அழிச்சா தான் நம்ம கொள்கையை பரப்ப முடியும் சொல்லி ஷைத்தானுடைய அந்த கொள்கைக்கு, அந்த படைக்கு தளபதியாக இருக்கக்கூடிய அந்த முஹம்மது அப்துல் நஜிதி கோபத்தில் இருக்கான். அந்த நேரத்துலதான் ஐரோப்பியாவுடைய உளவாளிகள் இவனை சந்திச்ச உடனே அப்ப ஒரு ஒப்பந்தம் போடுறான். என்ன ஒப்பந்தம் போடுறான், நீங்க சொல்றதை நான் செய்யறேன், அதே மாதிரி நான் சொல்றது நீங்க செய்யணும். என்ன அவன் என்ன சொன்னான், ஐரோப்பியக்காரன் இவருக்கு, நீ ஏற்கனவே பரப்பிட்டு கொள்கை அதான் எங்களுக்கும் தேவை. என்ன தேவை, நபிமார்களை மதிக்க கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்க கூடாது, அவுலியாக்களை மதிக்க கூடாது, இமாம்களை ஏற்றுக்கொள்ள கூடாது, முஸ்லிம் தலைவர்களை ஏற்றுக்கொள்ள கூடாது. நீ என்ன கருத்து சொல்றியோ அந்த கருத்து தான் நாங்களும் விரும்புறோம். அதை நீ மக்கள்கிட்ட பரவலாக பரப்ப வேண்டும். மக்களுடைய உள்ளங்கள்ல இருந்து முன்னோர்களுடைய மரியாதையே இருக்காம அவருடைய உள்ளத்திலிருந்து நீ எடுத்து விட வேண்டும். இது முக்கியமா செய்ய வேண்டிய காரியம். இரண்டாவது காரியம், இன்னைக்கு அரபு நாட்டை ஆண்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் துருக்கி கவர்மெண்ட், துருக்கிக்கார அரபி இல்ல, அவன் ஒரு முஸ்லீம் தான். முஸ்லீம்ங்கிறனால நீங்க அவனை மன்னன் ஏத்துக்கொண்டு வச்சிருக்கீங்க, அவன் முஸ்லீமான அரபி இல்ல. நீ இன்னொரு பிரச்சாரத்தையும் செய்யணும், அரபி உயர்ந்தவன், அரபி அல்லாதவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி அரபு மக்களை அரபிதான் ஆள வேண்டும், வேற யாருக்கும் ஆளுநருக்கு தகுதி கிடையாது, அதனால துருக்கி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியை நீ தூண்டணும். இப்படி தூண்டினா ஒரு பக்கம் கொள்கையில மக்கள் வேறுபடுவார்கள், இன்னொரு பக்கம் துருக்கி நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சி உண்டாகும், அரபிகள் துருக்கிக்கு எதிராக போரிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா துருக்கி எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் உள்நாட்டுக்குள்ள அரபிகள் போரிட, அவர்கள் சொந்த உள்நாட்டுக்குள்ளே கிளர்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல நாங்க துருக்கி மேல போர் தொடுப்போம், உள்நாட்டு போரையும் வெளிநாட்டு போரையும் சமாளிக்க முடியாம துருக்கி தோந்து போகும், தோந்து போயிட்டா அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்னா. அப்ப அவன் கேட்டான், எனக்கு மக்கா மதினா அது சுத்தி உள்ள பகுதி எனக்கு தந்துடணும், துருக்கி தோந்துருச்சுன்னா மொத்த அரபை நீ என்ன செய்ய, அது எனக்கு பிரச்சனை இல்ல, மக்காவும் மதினாவும் அது சுத்தி உள்ள பகுதி எனக்கு கொடுத்துடணும். ஏன்னா உலகத்துல மக்கா மதீனா முக்கியமான பகுதி, அங்க என்ன நடக்குதோ அதை உலக முஸ்லிம்கள் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அங்க நல்லது நடந்துச்சுன்னா அது உலகம் ஃபுல்லா பரவும், அங்க தீது நடந்துச்சுன்னா அதுவும் உலகம் ஃபுல்லா பரவும். அதனால என்னுடைய கொள்கை உலகம் முழுவதும் பரவணும், இந்த தவறான கொள்கை உலகம் முழுவதும் பரவணும் அப்படின்னா மக்கா மதீனா என்னுடைய கட்டுப்பாடுக்குள்ள வரணும், அங்க இந்த கொள்கையை நான் வளர்க்க வேண்டும்,
அப்ப உலகம் ஃபுல்லா பரவிரும். அதனால துருக்கி தோத்தால், இஸ்லாமிய வல்லரசு தோத்துருச்சு அப்படின்னா மக்கா மதினா அதை சுத்தி உள்ள பகுதி எனக்கு எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த முகமது பின் அப்துல் வஹாப் நஜிதி ஐரோப்பிய கவர்மெண்ட கோரிக்கை வச்சு இந்த 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து, அதாவது இஸ்லாத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய மாற்று இனத்தோடு இஸ்லாத்துக்கு உள்ள இருந்தே துரோகம் செய்யக்கூடிய இவரும் சேர்ந்து கைகோர்த்து முஸ்லிம்களுக்கு எதிராக, சுன்னத் வல் ஜமாத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எப்படி இஸ்லாமிய கல்ச்சர் இருக்குதோ அதே கல்ச்சர் தான் அங்க இருந்துச்சு. ஒரு சில தவறுகள் வேண்டுமான எக்ஸ்ட்ரா நம்ம சமுதாயம் சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா வழக்கமாக செயல்படக்கூடிய நல்ல காரியங்கள், மௌலிதுகள், பாத்திகாக்கள், கந்தூரிகள், மீலாதி விழாக்கள், தர்காக்கள், இது போன்ற எல்லா காரியங்களும் மக்கா மதினால அது வரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. அதை மக்கா மதினா உலமாக்களை தலைமை ஏற்று நடத்திக்கிட்டு இருந்தாங்கிறத உண்மையான விஷயம். இஸ்லாமிய வரலாறை புரட்டி பார்ப்பவர்களுக்கு, சரியான வரலாறை புரட்டி பார்ப்பவர்களுக்கு அது தெளிவா தெரியும். அப்ப இந்த நேரத்தில் இந்த அப்துல் வஹாப் நஜிதி இந்த பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சார். அந்த பிரச்சாரத்துக்கு துணையா ஒரு குடும்பம், அவரு கல்யாணம் முடிச்ச ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு பேரு சவுது குடும்பம் பேரு. இந்த சவுது குடும்பம் அப்படிங்கிற குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். அரபிகளை பொதுவாக ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னா 500 பேர் 1000 பேர் இருப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு. ஒரு குடும்பத்தை வச்சு ஒரு பெரிய படையை நடத்திடலாம். அப்ப சவுதுங்கிற அந்த குடும்பத்தையும் தான் கூட சேர்த்துக்கிட்டு அவர்களை போராட்டக்காரர்களாக எடுத்துக்கொண்டு அரபு நாடு முழுவதும் கிளர்ச்சியையும் கொள்கையில குழப்பத்தையும் இந்த முகமது அப்துல் வஹாப் நஜிதி பரப்ப ஆரம்பிக்கிறார். இது ஒரு கட்டத்துல உச்ச கட்டத்தை ஆரம்பிச்சு அரபிகள் துருக்கியர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஐரோப்பியா எதிர்பார்த்த சமயம் வந்துச்சு. ஐரோப்பியாவும் துருக்கிக்கு எதிராக போர் தொடுத்தது. ஒரே நேரத்துல துருக்கியினால உள்நாட்டு கிளர்ச்சியும் சமாளித்து வெளிநாட்டோடும் போர் புரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுனால 2ஆம் உலக போர்ல துருக்கி தோத்துச்சு. இஸ்லாமிய வல்லரசு திட்டமிட்ட சதியின் காரணத்தினால் உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்டவன ஐரோப்பியக்காரர் என்ன பண்ணா அப்படின்னா, அந்த இஸ்லாமிய வல்லரச இனி எந்த காலத்திலையும் முஸ்லிம்கள் ஒண்ணு சேர்ந்து திருப்பி ஒரு வல்லரசு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டியா ஒவ்வொரு நாட்டையும் துண்டு துண்டு துண்டா போட்டு, அபுதாபி ஒண்ணு, துபாய் ஒண்ணு, தமாம் ஒண்ணு சொல்லி எல்லா நாட்டையும் துண்டு துண்டா போட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி மன்னனை ஏற்படுத்தினா. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு தனி மன்னன் வந்துட்டா நம்ம ஒரு காலத்தையும் ஒண்ணு சேர மாட்டான். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, அதான் நடந்துட்டு இருக்கு. அவன் செஞ்ச வேலை எவ்வளவு. இனி முஸ்லிம்கள் ஒரு காலத்தில் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது. ஒண்ணு சேர்ந்துட்டா நம்மள அடிச்சிருவான், நாம அவளை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஐரோப்பியக்காரர்கள் இஸ்லாமிய வல்லரசை துண்டு துண்டா போட்டு சின்ன சின்ன நாடாக்கி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மன்னனை நியமிச்சு, நீ அடுத்த நாடு கூட எப்பவுமே சண்டை போட்டே இரு, அவங்க கூட ஒத்துமையா இருக்காதுன்னு சொல்லி அவனுக்கு சொல்லி வச்சு நாடுகளை ஏற்படுத்திட்டான். கடைசியாக இந்த முகமது பின் அப்துல் வஹாப்ங்கிற அந்த கொடியவனுக்கு சவுதி, அந்த மக்கா மதீனா அதை சுற்றியுள்ள பகுதி இது உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுதியும் கொடுத்துட்டான், பட்டையும் போட்டு கொடுத்தான். அப்ப இந்த முகமது அப்துல் வஹாப் நஜித் என்ன செஞ்சான் அப்படின்னா, அவன் ஒரு மார்க்க அறிஞன், அவனுக்கு ஆட்சி ஆளக்கூடிய அளவுக்கு பவர் இல்லாதனால தனக்கு இந்த கிளர்ச்சியை நடத்துவதற்கு முழுமையாக உதவியாக இருந்த அந்த சவுது குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர்கிட்ட ஆட்சி பொறுப்பு ஒப்படைச்சான். அதாவது இஸ்லாத்துல குழப்பம் ஏற்படுத்துற பொறுப்பை நான் பாத்துக்கிட்டேன், ஆட்சி பொறுப்பை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி ஆட்சி பொறுப்பை அவனிடத்துல ஒப்படைத்தான். அப்போ மக்கா மதினா அது சுத்தி உள்ள அந்த ஆட்சி பொறுப்பு அந்த முகமது பின் அப்துல் வஹாப் நஜிதுடைய நண்பனான கூட்டாளியான அந்த சவுது குடும்பத்துக்கு சேர்ந்துச்சு. சவுது குடும்பத்துக்கு வந்த உடனே அவர்கள் உடனே மேப்பை போட்டு இந்த ஐரோப்பியக்கார எது வரைக்கும் இடம் கொடுத்திருக்கானோ அதெல்லாம் சவுதி அரேபியா, சவுது குடும்பத்துக்கு சொந்தமான அரேபியான்னு அன்னைக்குதான் மேப்ல போட்டான். அது வரைக்கும் உலகத்துல சவுதி அரேபியான்னு ஒண்ணு கிடையாது. சவுதி அரேபியான்னு மேப் போட்டு இந்த அரபு நாடு முழுவதும் எங்களுக்கு சொந்தமானது, சவுது குடும்பத்துக்கு சொந்தமானதுன்னு மேப்பை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் செஞ்ச வேலை என்ன, ஒரு படையை திரட்டி அந்த அந்த எந்த இடத்துல மேப் போட்டு கொடுத்திருக்கானோ அதுக்குள்ள ஃபுல்லா படையை திரட்டி கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை சின்ன பின்னப்படுத்தி அவர்களை கொலை செய்து பெண்களை கருப்பளித்து சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் கொலை செஞ்சு உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய தர்காக்கள் அதனுடைய குப்பாக்கள் எல்லாம் இடித்து விட்டு சுன்னத்து வல் ஜமாத்துடைய கருத்தில் என்ன ஆலிம்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் கொலை செய்து விட்டு நேரடியா போய் உள்ள போய் ஆட்சியை பிடிச்சு முஸ்லிம்கள்ல யாராவது சுன்னத்து வல் ஜமாத்தை கடைபிடிக்க இருந்தா அவரை உடனடியாக கொன்று விடுவோம், எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வர் மட்டும்தான் இனி இந்த சவுதி அரேபியாக்கள் இருக்க முடியும் சொல்லி ரூல்ஸை போட்டுட்டு உள்ளே குடியேறி கந்தூரிகளை ஒழித்து விட்டு, மௌலிதுகளை ஒழித்து விட்டு, மீலாது விழாக்களை ஒழித்து விட்டு, தர்காக்களை அடித்து நொறுக்கி விட்டு முழுமையாக தன்னுடைய வஹாபிசம் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எச்சரிக்கப்பட்ட அந்த முகமது பின் அப்துல் வஹாப் நஜிதி என்றவனுடைய மோசமான முன்னோர்களை, நபிமார்களை, அவுலியாக்களை, இமாம்களை, மார்க்க அறிஞர்களை மதிக்கவே கூடாதுங்கிற
மோசமான கருத்தை ஐரோப்பியர்களால் புடம் போடப்பட்டு இஸ்லாத்திற்கு எதிராக தயார் செய்து கொடுக்கப்பட்ட அந்த கருத்தை தான் கொள்கையாக கொண்டு சவுதி அரசாங்கம் நிறுவப்பட்டு மக்கா மதீனாவிலையும் அதே கொள்கை கொண்டுவரப்பட்டுச்சு. இதுதான் சவுதியுடைய வரலாறு. இரண்டாம் உலக போருக்கு பின்னால மக்கா மதீனாவுடைய வரலாறு. இந்த வரலாறு தெரியாம தான் மக்கா மதீனால தொப்பி போட மாட்டேங்கிறாங்களே, மக்கால மூலிகை மாட்டேங்கிறாங்களே, மக்கால மீலாது இல்லையே, மக்கால மதீனால கந்தூரி இல்லையே, நாம ஏன் கொண்டாடுறோம்னு கேட்கிற வரலாறு. இரண்டாம் உலக போருக்கு முன்னால எல்லாம் இருந்துச்சு. இரண்டாம் உலக போருக்கு பின்னால இஸ்லாத்தை அழிக்க ஐரோப்பியர்கள் செய்த சதியின் காரணத்தினால், அந்த சதி வலையில் விழுந்த முஸ்லிம் பெயர் துரோகிகளின் காரணத்தினால்தான் அந்த அரபு மாநிலத்துல மக்கா மதீனால இஸ்லாமிய அனுஷ்டானங்கள் சுன்னத்துல் வல் ஜமாஅத்துடைய காரியங்கள் எடுபட்டு போடக்கூடிய காரணம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே எது உண்மையான மார்க்கம், மக்கா மதீனா ஆரம்பத்துல எந்த மார்க்கத்துல இருந்துச்சு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய மார்க்கம் எது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி தந்த மார்க்கம் எது நமக்கு புரிஞ்சிடும். 1200 வருடங்களாக அரபு நாடு முழுவதும் இருந்த மார்க்கம் இந்த சுன்னத்துல் வல் ஜமாஅத் தான். இரண்டாம் உலக போருக்கு பின்னால எதிரிகளினால் திணிக்கப்பட்ட மோசமான ஒரு வழிகேடுதான் இந்த வஹாபிசம் என்று சொல்லப்படக்கூடிய மகான்களை மதிக்காத இந்த கொள்கை. அதனால சுன்னத்துல் வல் ஜமாஅத்துக்காரங்க என்னைக்கு இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அரபு நாடு மக்கா மதீனா அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்த ஒரு காலத்தில் வழி கொடுக்க கூடாது. ஆரம்பத்துல மக்கா மதீனா எப்படி இருந்துச்சோ அதை ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, இடையில் இவர்கள் நுழைச்சு கொண்ட இந்த மக்கா மதீனாவுடைய கொள்கை நாம் நினைச்ச முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சவுதி அரேபியாவுடைய பழைய படங்களை எடுத்து பாருங்க. கதீஜா நாயியுடைய தர்கா, அவருடைய அந்த மன்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குப்பா இருக்கும். அதே இந்த சவுதி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த கபரு தரமட்டமா இருக்கும். இப்படி அந்த மஸ்ஜித் நபி இருக்கக்கூடிய ஜனத்துல் பக்கியுடைய கபர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கபர்கள் உயர்ந்திருக்கோ அது மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி அந்த சவுதி அரசாங்கம் வந்த பிறகு உள்ள கபருடைய நிலைமை மாறி இருக்கும். நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓதக்கூடிய யா சய்யிதி யா ரசூலல்லாஹி குதுபியதிங்கிற அந்த புனிதமான மௌலிதுடைய வரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான மதீனாவில் இருக்கக்கூடிய அவருடைய ரவுலா ஷரீஃபை சுத்தி இன்னைக்கு எழுதப்பட்டிருக்குது. இந்த சவுதி அரசாங்கம் அதை மறைக்கிறதுக்காண்டி மேல வெள்ளை அடிச்சு மறைச்சு வச்சிருக்கான். ஆனா ஹாஜிகள் போய் கூர்ந்து பார்த்தா யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ்ங்கிற பைத்து இன்னும் அங்க இருக்குது. இதெல்லாம் சவுதி கவர்மெண்ட் புரட்டு வேலைகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கொள்ளணும். சுன்னத்துல் வல் ஜமாஅத்துக்கு எதிராக, இஸ்லாமிய சன்மார்க்கத்துக்கு எதிராக ஐரோப்பியர்கள் செய்த சூழ்ச்சி வலை, அதுல முஸ்லிம்கள் பலியாகி அதுதான் உண்மையான மார்க்கம் சொல்லி சவுதிக்கு போகக்கூடிய இளைஞர்கள் ஏமாந்து போகின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்துல அவர்கள் செய்யக்கூடிய தவறான விமர்சனங்களினாலும் இங்க இருக்கக்கூடியவங்களும் ஏமாந்து அதுதான் அல்லாஹ் சொன்ன மார்க்கமாக இருக்குமோ, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மார்க்கமாக இருக்குமோ அப்படிங்கிற கருத்துக்கு வந்துடுறாங்க. அது உண்மை அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்ன புரிஞ்சுக்கிட்டாலே சுன்னத்துல் வல் ஜமாஅத்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இப்ப சுன்னத்துல் வல் ஜமாஅத்துல இன்னும் சில அனுஷ்டானங்கள் நாம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள், அதை புதுசா சில பேர் இதெல்லாம் குர்ஆன்ல கிடையாது, ஹதீஸ்ல கிடையாதுன்னு சொல்லி புதிதாக சரடுகள் விட்டு நம்ம குழப்புவாங்க. அது முக்கியமா நம்ம அதிகமா புழக்கத்துல கூடிய சில விஷயங்கள், ஃபாத்திஹா ஓதுறது. இன்னைக்கு ஃபாத்திஹா ஓதுறது அப்படின்னாலே ஒரு பெரிய தவறான காரியமாக சித்தரித்து அதை எந்த அளவு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, பூஜை செய்வது அப்படிங்கிற அதுக்கு ஒரு வார்த்தையை பூஜை செய்வது அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வைக்கிறது. இது எவ்வளவு பெரிய மோசமான காரியம் அப்படிங்கிறத ஃபாத்திஹானா என்ன அப்படிங்கறத விளங்கும் போது நமக்கு தெரியும். இப்ப நாம ஒரு இடத்துல அல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லி ஃபாத்திஹா ஓதுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அரபில ஒரு வார்த்தைய சொன்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை மட்டும் தனியா சொன்னா அதுக்கு தனி கருத்து உண்டு. இப்போ அரபில பாத்தீங்கன்னா ஒரு ஆளு ஒரு வழியா போய்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல பாம்பு போகுது. பாம்பு போகும்போது தூரத்துல இருக்காளே அல் ஹையா அல் ஹையா, பாம்பு போகுது பார்த்துப்போ அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஹையானா பாம்புன்னு அர்த்தம். நாமளே தமிழ்ல எடுத்துக்கோமே, ஒரு ஆள் நடந்து போறாரு, பக்கத்துல பாம்பு போகுது, பாம்பு பாம்புன்னு சொல்ல அப்படி அர்த்தம். பாம்பு போகுது பார்த்துப்போ உனக்கு கொத்திராமன்னு அர்த்தம், அதான் அர்த்தம். ஆனா பாம்புன்னு மட்டும் தான் சொல்லுவான். அதே மாதிரி சிங்கம் பக்கத்துல வந்து சிங்கம் சிங்கம் சொல்லுவான். சிங்கம் வருது பயந்து ஒரு ஓரமா போ உன்னை கடிச்சிடாம அதுக்கு அர்த்தம். அதே மாதிரிதான் நம்ம ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபாத்திஹா சூராவை எல்லாரும் ஓதுங்க அப்படின்னு அர்த்தம். அல் ஃபாத்திஹான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஃபாத்திஹா சூராவை எல்லாரும் ஓதுங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நாம நடத்தக்கூடிய ஃபாத்திஹா நிகழ்ச்சி எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபாத்திஹா சூராவை ஓதுறோம். ஓதிட்டு கூட குர்ஆனுடைய ஒரு 4 சூறாக்கள், குலுல்லா சூரா, குலு ரப்பில் ஃபலக் சூரா, குலு ரப்பின் நாஸ் சூரா, யாசின் சூரா, இந்த மாதிரி குர்ஆனுடைய வசனங்களை நாம ஓதுறோம். அவ்வளவுதான் செய்யறோம், வேற ஒண்ணும் செய்யல. வேற ஏதாவது சுலோகமா படிக்க நம்ம உட்கார்ந்து வேற மதத்துடைய வார்த்தையில படிக்குமா? இல்ல, குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்றோம். ஓதிட்டு என்ன செய்யறோம்? அல்லாஹ்ட்ட துஆ செய்யறோம். ஓதிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யறோம். 2 வகையா துஆ செய்வோம். சில நேரங்கள்ல யா அல்லாஹ் இந்த ஃபாத்திஹாவுடைய நன்மையை
இன்ன ஆளுக்கு நீ சேர்த்து வச்சிருந்து துவா செய்வோம். சில நேரம் பாத்தியா ஓதிட்டு இந்த பாத்தியாவுடைய பரக்கத்தினால எனக்கு என்ன காரியம் நடக்கணும்னு சொல்லி துவா செய்வோம். இந்த 2 தான் துவா செய்யும், வேற ஒன்றும் துவா செய்ய மாட்டோம். இப்ப இந்த 2 மார்க்கத்துல உள்ளதா இல்லையான்னு உள்ளதான். பாத்தியா சூரா அல்லது குர்ஆனுடைய வேறொரு சூறாக்களை ஓதிவிட்டு அதனுடைய பரக்கத்தினால் எனக்கு என்ன காரியம் நடக்குன்னு அல்லாஹ்ட்ட கேட்கறது நியாயமான காரியம் தான். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன ஒரு காரியமா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட துவா செய்யணுங்கிறது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. செருப்பின் வார் அறுந்து போனாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சின்ன காரியம், செருப்புடைய வார் அறுந்து போனா நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டாம், நேரா போய் கடையில போய் தச்சுக்கலாம் தான். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செருப்புடைய வார் அறுந்து போனாலும் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு அப்புறம் தைக்க போங்க. தைக்க போகாம இருக்க சொல்லல, தைக்க போங்க. எல்லாம் என் செருப்பு அந்து போச்சு, அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தித்தான்னு சொல்லி முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க நினைச்சீங்க செருப்பு தைக்கின்ற போங்கிற வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க. அப்ப எந்த காரியமாக இருந்தாலும் நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வப்தகு இலைஹில் வஸீலத. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனிடத்தில் வசீலா துணை சாதனத்தை தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்ட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கா, அந்த தேவை நிறைவேறணுமா, டைரக்டா கேட்கறத விட அதுக்கு ஏதாவது ஒரு கருவியை வச்சுக்கிடுங்க, வச்சு கேளுங்க, அல்லாஹ் சீக்கிரம் ஒப்புக்கொள்வான். நான் சொல்லல, நம்முடைய அறிஞர்கள் சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ்ட்ட ஒரு தேவை இருக்குதா, அதுக்கு ஒரு முன்னால ஒரு பொருளை முற்படுத்தி வைங்க, அப்போ உங்களுக்கு தேவை ஈஸியா நிறைவேறும். நம்ம என்ன செய்ய போறோம், சாப்பாடை கொண்டு வைக்க போறோம் இல்ல, அல்லாஹ்ட்ட எதை முற்படுத்தினா காரியம் நடக்கும், ஒரு நன்மையான காரியம். ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சுட்டு இன்னும் நன்மையான காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன், அதனுடைய பரக்கத்தினால நீ எனக்கு இந்த காரியத்தை நடத்திட்டா அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது. நாம எத்தனையோ நன்மையான காரியங்கள் இருக்குது. நன்மையான காரியங்கள் ஒரு சிறந்த நன்மையான காரியம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுறது. அப்ப நாம என்ன செய்யறோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி தந்த மாதிரி குர்ஆன்ல உள்ள ஒரு சூறாவை ஓதி அந்த நன்மையை முன்வைத்து அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ் இந்த நன்மையின் பொருட்டினால எனக்கு இன்ன காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இதுக்கு பேர் தான் ஃபாத்திஹா. இது செயல்ல என்ன தப்பு இருக்குது, அல்லாஹ் சொல்லி தந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது. இத போய் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன அப்படின்னா, சொல்லக்கூடியவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் தான் சம்பந்தம் இல்லை. இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் இஸ்லாத்தின் படிதான் நடக்கிறாங்க. ஃபாத்திஹால இன்னொரு முறை என்ன, நாம ஓதக்கூடிய அந்த சூறாக்களை ஓதிவிட்டு இறந்து போனவர்களுக்காக நன்மை ஏற்றி வைப்பது. இப்ப இறந்து போனவங்களுக்கு நன்மை சேருமா சேராதா அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனை. அதனாலதான் இந்த பிரச்சனை வருது. இப்ப என்ன சொல்றாங்க, இறந்து போயிட்டு அதோட முடிஞ்சு போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய நன்மை அதோட முடிஞ்சு போயிடும், அவனுடைய செயல்பாடுகள் அதோட முடிஞ்சு போயிடும், அதுக்கு பிறகு ஒண்ணும் கிடையாது. அதனால நாம என்ன செய்யக்கூடாது, இறந்து போனவங்களுக்கு நாம எது நன்மை சேர்த்து வைக்க முடியாது, அவங்க செஞ்ச நன்மையோட முடிஞ்சு போச்சுன்னு ஒரு கருத்தை வச்சு, அதனால நீங்க பாத்தியா ஓதி அந்த நன்மையெல்லாம் என்ன செய்ய முடியாது, இறந்து போனவங்களுக்கு சேர்த்து வைக்க முடியாது, பாத்தியா ஓதி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாங்க. நாம சிந்திச்சு பார்க்கணும், இறந்து போன பின்னால அந்த மனிதனுக்கு நாம செய்யக்கூடிய நன்மை சேருமா சேராதா. சேராது அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். எந்த ஊர்ல எந்த ஒரு முஸ்லிம் இறந்து போனாலும் இறந்து போன பிறகு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா ஜனாசா தொழுகை. இறந்து போன பின்னால் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னது, ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகை யாருக்கு தொழுகுதான், நமக்கு நன்மைக்கா இறந்து போன மையத்துக்கு நன்மைக்கா? எப்படி நியத்தி வைக்கிறோம், இந்த மையத்திற்கு துவா செய்தவனாக நான் ஜனாசா தொழுகை வைக்கிறோம். அப்ப இந்த மையத்துக்கு நாம செய்யக்கூடிய துவா போனா தானே மையத்து ஜனாசா தொழுகையை கூடும். அப்ப இறந்ததுக்கு பின்னால நாம மையத்துக்காண்டி தொலை வைக்கக்கூடிய அந்த தொழுகை, நாம் செய்யக்கூடிய துவா மையத்துக்கு போய் சேருங்கிறதுனால நம்ம மார்க்கம் இறந்தவர்களுக்கு ஜனாசா தொலை வைங்க அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி வந்திருக்குது. ஜனாசா தொலை வைக்காம நாம ஜனாசாவை கொண்டு அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஊர்ல உள்ள எல்லாரும் குற்றவாளியா போயிருவோம். ஏன்னா ஜனாசா தொழுகை ஃபர்து கிஃபாயா கட்டுப்பட்டது, யாராவது ஒரு ஆளாச்சும் ஜனாசா தொழுகை இருக்கணும். அப்ப இறந்து போனதுக்கு பின்னால் நன்மை போய் சேராது அப்படின்னா அப்ப ஜனாசா தொழுது என்னத்துக்கு, ஏன் மார்க்கம் ஜனாசா தொழுகை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது? இறந்து போனாலும் அவருடைய செயல்பாடு தான் முடியும், பின்னால உள்ள ஆளு செய்யறது போய் சேரும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் நமக்கு ஜனாசா தொழுகை ஏற்படுத்தி வந்திருக்கிறாங்க, நாம ஜனாசா தொழுகிறோம். அப்போ இந்த இறந்து போன பின்னால நன்மை சேராதுன்னு சொல்றவங்க ஜனாசா தொழுகையை தொழ முடியாது. அப்ப ஜனாசா தொழுகையை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் நிறைய ஆதாரம் இருக்குது, சொல்லிட்டே போலாம், இருந்தாலும் நேரம் கருதி முக்கியமான ஒரு ஆதாரம் இது. அப்ப ஜனாசா தொழுவதின் மூலம் இருந்தே இறந்து போனவர்கள்ட்ட நம்மள்ட்ட இருந்து நன்மை போய் சேரும் தெரியுது. அப்போ ஃபாத்திஹா சூரா ஓதி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்ரவு அலா மௌதாக்கும் சூரத்தை யாசின், உங்களை இறந்து போனவர்களுக்கு சூரா யாசீனை ஓதுங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வே சொல்லி காட்டுறாங்க.
நபி நமக்கு அல்லாஹ் கற்றுத் தருகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுத் தர்றாங்க, நன்மையை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி எக்கச்சக்கமான ஹதீதுகள்ல வருது. அப்ப இறந்து போனவர்களுக்கு நாம இந்த அல்ஹம்து சூராவை மற்றும் உள்ள சூறாக்களை, சூரா யாசீனை ஓதி அவர்களுக்கு நன்மையை சேர்த்து, யா அல்லாஹ் அவர்களுடைய அரபில ஓதுறதுனால அர்த்தம் தெரியாதனால நிறைய பேர் குழம்பு போயிருந்தாங்க. என்ன வீட்டுல ஆலிம் சாவை கூட்டு பாத்தியா ஓதுறோம், பாத்தியா ஓதுமா அசரத் அல் பாத்தியான்னு சொல்லுவாரு, நாம 4-5 சூறா ஓதிடுவான். அடுத்த அசத் அல்லாஹும் அவுசில் சவாமா கரான ஓதுவாரு, கடைசி வரைக்கும் தலையாட்டி ஆமீன் ஆமீன் சொல்லுவான், ஒண்ணும் புரியாது. ஒருத்தன் வந்து பூசா வந்து பாத்தியாலாம் கூடாதுன்னு சொன்னா, ஆமா நம்மளுக்கும் ஒண்ணுமே புரியல இது வரைக்கும், என்னதான் ஓதுனாங்க தெரியல, சரி கூடாதுன்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். பாத்தியால என்ன ஓதுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் யாராவது வந்து பாத்தியா ஓதக்கூடாதுன்னு நாமளே அவங்க அடிச்சு வச்சிருவோம். பாத்தியா என்ன ஓதுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா, பாத்தியால துவா ஓதும் போது என்ன ஓதுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, யாராவது ஒரு ஆள் நம்மகிட்ட வந்து பாத்தியா ஓதக்கூடாதுன்னு சொன்னா அசர்த்து சண்டை போட வேண்டியது, நாமளே சண்டை போட்டு அனுப்பிடுவோம். அந்த துவாவுடைய அர்த்தம் நமக்கு இன்னைக்கு அரபிய மறந்துட்டதுனால, துவாவுடைய அர்த்தம் தெரியாதனாலதான் நம்ம யோசிக்கலாம் ஓதலாம ஓதக்கூடாது. என்ன ஓதுறாங்க பாத்தியால, அல்லாஹும்ம அவுசில் சபாபமா கரானாகும், யா அல்லாஹ் நாங்கள் ஓதி இந்த சூறாக்குடைய நன்மையை எங்க இறந்து போன எங்க அத்தாவுக்கு, இறந்து போன எங்க அம்மாவுக்கு, அல்லது இறந்து போன எங்க நன்னிக்கு, எங்க ராராவுக்கு, எங்க அண்ணனுக்கு, எங்க அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, என் பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு, என் மனைவிக்கு, யாருக்காண்டி ஓதுறமோ அவருக்கு இந்த நன்மையை நீ சேர்த்து வையே. அல்லாஹும் மகுஃபிர் லஹு, இந்த நன்மையை சேர்த்து வச்சு அவருடைய பாவத்தை மன்னிச்சிரே. பர்ஹமுஹு, அவருக்கு கிருபை செய்யே. வஜஅல் கப்ரஹு ரௌதத்தம் மின் ரியாதில் ஜினான், அவர் கபூர்ல கடந்து வேதனைப்படாம யா அல்லாஹ் அவருடைய கபரை நீ அவருக்கு சுவர்க்கமாக்கி கொடு. வலா தஜஅல் கப்ரஹு ஹுஃபரத்தம் மின் ஹுஃபரின் நீரான், அவருடைய கபரை நீ நரகத்துடைய படுகொலியாக ஆக்கி விடாதே. அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன லஹு முனிசன் ஃபீ கப்ரிஹி, குர்ஆனை கபர்ல அவருக்கு தோழராக நீ ஆக்கி வையே. அல்லாஹும்ம அஜிர்னா வஜ்ருஹு மின் அதாபில் கப்ரி, எங்களையும் அவரையும் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்து விடு. வஜ்ருஹு வஜ்ர்னா மின் அதாபின் நாரி, நரகத்துடைய வேதனையிலிருந்து அவரையும் எங்களையும் பாதுகாத்து. வதுகில்னா வதுகில்ஹுல் ஜன்னத பிகைரி ஹிசாபின், கேள்வி கணக்கின்றி எங்களையும் அவரையும் நீ சொர்க்கத்துல பூத்து செஞ்சிரே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார், இறைவா இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு நீ நல்லதத்தா, மறுமையிலும் நல்லதத்தா, நரகத்துடைய வேதனை விட்டு நீ எங்களை காப்பாற்றி விடு. இப்படி செய்யல என்னங்க தப்பு இருக்கு? இப்படி செஞ்சா கூடுமா கூடாதா? இப்படி ஒரு ஆளு இறந்து போட தன்னுடைய தாய்க்காக, தன்னுடைய தந்தைக்காக இப்படி துவா செய்யறத அல்லாஹ் தடுப்பானா? ரசூல்லா தடுத்திருப்பாங்களா? யாராவது தடுப்பாங்களா? ரசூல்லா சொல்றாங்க, குழந்தை வந்து நல்ல குழந்தை எந்த குழந்தை அப்படின்னா, இறந்து போனதுக்கு பின்னால அத்தா அம்மாவுக்கு துவா செய்யற குழந்தை தான் நல்ல குழந்தை ரசூல்லா சொல்லி தராங்க. துவாவே ஓதக்கூடாதுன்னு சொன்னா அப்ப அந்த குழந்தை எப்படி நல்ல குழந்தையாகும்? நாம பாத்தியால ஒண்ணும் இல்ல, நம்ம அத்தா அம்மாவுக்கு துவா தான் செய்யறோம், வேற ஒண்ணும் பாத்தியா கிடையாது. இத போய் நம்மள்ட்ட அர்த்தம் தெரியாதுங்கிற தைரியத்துல குழப்பி நம்ம அத்தா அம்மாவுக்கு துவா செய்யறதை நம்மகிட்ட இருந்து நிறுத்திடுறாங்க. நம்ம அத்தா அம்மா நம்ம அங்க உட்காந்து நம்மளை திட்டிக்கிட்டு இருப்பாங்க, உன்னை வளர்த்தன ஒரு துவா கூட அடுத்தவன் பேச்சை கேட்டு, உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நீ எவனோ ஒருத்தன் பேச்சை கேட்டு நீ எனக்கு துவா செய்யாம இருந்துட்டேன்னு சொல்லி அவர்கள் கபர்களில் உட்கார்ந்து சாபமிட்டு கொண்டிருப்பார்கள். அதனால அந்த மாதிரி பரிதாபமான நிலை நமக்கும் ஏற்படக்கூடாது, நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் ஏற்படக்கூடாது. அடுத்து இன்னொரு இதை சொன்னா சில பேரு குதர்க்கம் என்ன பண்றது, பாத்தியா ஓதலாம், அது என்ன நீங்க 3ஆம் நாள் ஓதுறது, வார பாத்தியா ஓதுறது, 10ஆம் நாள் ஓதுறது, 40ஆம் நாள் ஓதுறது, அப்படி நீங்க நாள் குறிப்பிட்டு ஓதுறது தான் தப்போ, இல்லாட்டா எப்பனாலும் ஓதலாம். எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்கா செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டாதான் முடியும். எந்த ஒரு காரியத்தையும் அதை ஒழுங்கா செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டாதான் முடியும். அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லிகுல்லி அமலின் வக்துன் வலிகுல்லி வக்தின் அமலுன், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த நேரத்துல அந்தந்த காரியத்தை செஞ்சிடணும், அந்தந்த காரியத்தை அந்தந்த நேரத்துல செய்யணும், அப்படி இல்லைன்னா மாறி போயிடும். அப்போ எந்த ஒரு காரியத்தை நம்ம ஒழுங்கா செய்யணும் அப்படின்னா அதுக்கு நேரத்தையும் காலத்தையும் பிக்ஸ் பண்ணாதான் கரெக்டா நடக்கும். அல்ல 5 வகுப்பு தொழுகையை சொல்றானே, நமக்கு எப்படி பண்றான்? 5 வகுப்பு தொழுகை கரெக்டா நேரம் எங்கேயாச்சும் அல்ல நீ சாட்டு காலையில இருந்து நைட்டுக்குள்ள எப்பனாலும் தொழுகைன்னு சொல்றானா? இல்ல. இன்ன சொல்லாத்த காணத்தாரல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை மூமின்களுக்கு டைம் கணக்கிடப்பட்டாக்கும் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. இஷ்டம் போல காலையில எந்திரிச்சு 5 தொழுகையும் தொழுதுட்டு நம்ம போக முடியாது, இல்லாட்ட நைட்டு மொத்தமா வந்து 5 தொழுகையும் தொழ முடியாது. அந்தந்த தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்கு, அதுலதான் தொழணும். அப்படி செய்யும் போது அந்த தொழுகைக்கு ஒரு மதிப்பு இருக்கும், நாம 5 நேரம் எல்லாம் வணங்குற மாதிரி இருக்கும். இப்படி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நேரம் குறிப்பிட்டா அந்த காரியம் ஒழுங்கா நடக்கும், இல்ல நடக்காது. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அந்த பிறந்த நாள் கரெக்டா அந்த நாள்ல கொண்டாடினதான் நடக்கும். ஒரு வருஷம் அத்தா பிள்ளைட்டு சொல்லாருமா இந்த வருஷம் மட்டும் அடுத்த மாசம் கொண்டாடுன்னு சொல்லிட்டாங்களேன்,
அதுக்கு அடுத்த மாசம் கொண்டாடக்கு ஞாபகம் வராது. அடுத்த வருஷம் சொல்லிடுவாரு, போன வருஷமே கொண்டாடாம போச்சு, இன்னும் அடுத்த வருஷம் என்னத்துக்கு, அப்படி மறந்து போயிடும், அதோட முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நேரம் குறிப்பிடாத காரியங்கள் அது நடக்கவே செய்யாது. அப்ப எந்த காரியம் வந்தாலும் நேரம் குறிச்சாதான் நடக்கும். அதுக்காண்டி அந்த நேரத்துலதான் நடத்தணும்னு சொன்னாதான் தப்பு. பாத்தியா ஓதுனா 3ஆம் நாள் தான் ஓதணும், வேற எந்த நாள்ல ஓதினாலும் கூடாதுன்னு சொன்னா தப்பு. நாம அப்படி சொல்லல, எந்த நாள்ல ஓதினாலும் கூடும், ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் நியமிச்சு வச்சோம் அப்படியே ஞாபகமா ஓதும். இன்னைக்கு இருக்கிற நாளை குறிப்பிட்டுமே ஓத மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க. இதுல நாளே இல்லைன்னா, என்னப்பா உங்க அத்தாவுக்கு பாத்தியா ஓதலையா, நான் எப்ப நாளும் ஓதிக்கிடுவேன் அப்படின்பாரு. இது என்னைக்கு ஓதா, இவர் ஓதவுனா பொண்டாட்டி சொல்லிடும், ஆமா அவர் தான் போயிட்டாரா, உயிரோட இருக்கும்போது அவருக்கு சாப்பாடு கொடுக்கல, இறந்து போன பிறகு அவருக்கு என்னதை பாத்தியா அது நிப்பாட்டிடும். இப்படி அந்த நாலு குறிப்பிடலன்னா நடக்காது. வார பாத்தியாவும் நடக்காது, 3ஆம் பாத்தியாவும் நடக்காது, 4ஆம் பாத்தியாவும் நடக்காது, வருஷ பாத்தியாவும் எந்த பாத்தியாவும் ஓத மாட்டான். சொல்லிக்கிட்டே தான் இருப்பான், எங்க அத்தாவுக்கு பாத்தியாவும் எங்க அத்தாவுக்கு பாத்தியாவும் சொல்லிட்டே இருப்பான், ஒரு காலத்தையும் ஒதுக்கிட மாட்டான். அதனால முன்னோர்கள் உஷாரா, பின்னால பிள்ளைங்க இப்படிதான் வருவாங்க, சொல்லிட்டே இருந்து காலத்தை கெடுத்துருவான். அவன் மூத்தா போற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பாத்தியாவும் ஓத மாட்டான்னு சொல்லிதான் நாட்களை ஏற்படுத்தி வைத்து 3ஆம் நாள் வச்சு இறந்து 3ஆம் நாள் ஓதிட்டோம். நான் அடுத்து வார பாத்தியா நினைச்சா ஒரு வாரம் 4 வாரம் ஒழுங்கா ஓதுவான். அடுத்து 4ஆம் பாத்தியா வந்து அன்னைக்கு ஒரு பாத்தியா ஓதுவான். அடுத்து ஆயுள் எல்லாம் மறந்து போகாம இருக்காண்டி வருஷத்துக்கு ஒரு பாத்தியா ஏற்படுத்தி வச்சா நம்ம மூத்தா போன பிறகு நம்மளை ஞாபகம் வச்சு அன்னன்னைக்கு உண்மையிலேயே நல்ல பிள்ளைங்க தினசரி அத்தாமாவுக்காண்டியா நன்மைகளை சேர்த்துட்டே இருக்கணும். அது இந்த காலத்துல சாத்தியம், பெரும்பாலும் சாத்தியம் இல்லை. அதனால இந்த முறையை பின்பற்றியாவது அந்த இறந்து போன 40 நாள்ல கூட கொஞ்சம் நன்மை, அதுக்கு அடுத்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பிள்ளைங்கள்ட்ட இருந்து நன்மை போய் சேர வேண்டுங்கிற எண்ணத்துல ஏற்படுத்தப்பட்ட இந்த காரியத்தை நாம தவறான பிரச்சாரத்தின் காரணத்தினால விட்டுவிடக் கூடாது. நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் நிறைய சுன்னத்துகள், இது ஒரு உதாரணம் தான். நீங்க இதை பத்தி பல தவறான கருத்துக்கள் கேட்டிருப்பீங்க, பாத்தியானா என்ன, நாப்பாம் பாத்தியானா அப்படி இப்படின்னு கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண உதாரணம். இதுலயே புரிஞ்சிருக்கும் சுன்னத்துல் ஜமாத் சார்பில் செய்யப்படக்கூடிய மோசமாக விமர்சிக்கப்படக்கூடிய காரியம் இந்த பாத்தியா. அந்த பாத்தியா எவ்வளவு நியாயமான காரியம், அது குர்ஆன் ஹதீஸுக்கு எப்படி உட்பட்டதுங்கிறது புரிஞ்சிருக்கும். இதே மாதிரிதான் சுன்னத்துல் ஜமாத்துல மற்றவர்களால் விமர்சிக்கப்படக்கூடிய எல்லா காரியங்களும் நியாயமானவைகள், அல்லாஹ் ரசூலால் நமக்கு கற்றுத்தந்தது, இஸ்லாமிய மார்க்கம் எங்கிருந்து தோன்றியதோ அங்கிருந்து இங்க வந்ததுதான் அப்படிங்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல காரியங்களை, அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பதை சொல்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தாலா நாம் நடத்திய இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கைகளை புரிந்து அதனுடைய செயல்பாடுகளை முறைப்படுத்தி நல்லோர்களோடு வாழ்ந்து நல்லோர்களோடு மரணித்து நல்லோர்களோடு மறுமையிலும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தரு புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக அப்துல் காதிர் ஹஜ்ரத் அவர்கள் பயான் செய்ய இருக்கின்றார்கள். அனைவரும் கவனமாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. إنا فتحنا لك فتحا مبينا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته بالخير إلى يوم الدين عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قد حيلت يدركني يا شفيع المذنبين يا رسول الله أنت باب الله ولم يكن له باب غيري جئتك مع كثرة ذنوب العصيان هاربا من الذنوب الله لم تسنتك. السلام عليكم يا رجال الغيب. السلام عليكم أيها الأرواح المقدسة. السلام عليكم يا قطب الزمان. السلام عليكم إنسان كامل عباد الله رجال الله أغيثنا لجن الله عباد الله رجال الله أعيننا لجن بركة رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவை மன மெய் மொழி ஆத்மாவால் வணங்கி பணிந்து நற்குணத்தின் தாயகம் நான் இனத்தின் நாயகம் நபி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அன்னவர்தம் உத்தம குடும்பத்தினர்களையும் அன்னார் வழிசோட்டை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் யுக யுகாந்திர முடிவு காலமெல்லாம் தோன்றக்கூடிய எண்ணற்ற வழிமார்களையும் மெய்நிலை கொண்ட ஞானி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா துஆ செய்கின்றவனாக உங்கள் முன் இந்த சபையின் இந்த சிறிய துவக்குகிறேன். சங்கை மிகுந்த இந்த விழாவின் தலைவர்களே, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே, ஜமாஅத்தினர்களே, எனக்கு முன்னால் பேசிய இமாம் பெருந்தகை அவர்களே, நேரத்தினுடைய அவசியம் கருதி சில முக்கியமான கருத்துக்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு
என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்வேன். ஏனென்றால் தூங்கக்கூடிய நேரம் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய நோக்கம். சங்கி மிகுந்த பெருமக்களே, உங்களுக்கு மத்தியில் நான் பேச வரக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? அவுலியாக்கள் என்றால் யார்? நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், அவுலியாக்களை கொண்டு போய் அல்லாஹ்வோடு இணைத்து பேசுகிறோமே என்று எண்ணுகிறார்கள். அவுலியா அல்லாஹ் என்று சொன்னாலே அல்லாஹுடைய நேசர்கள் என்றுதான் பொருள். அவர்களும் அல்லாவும் சமம் அல்ல என்று ஒரு வார்த்தை இது பிரித்து காட்டுகிறது. நம்ம புரியாத கருத்தினால அப்படியாக்கி இப்படியாக்கி ஒப்பிட்டு பேச நம்முடைய புரியாமையுடைய தவறுதான் அது. அவுலியாக்கள் என்றால் மதிக்கக்கூடிய நன்மக்கள், நம்முடைய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவுலியா என்கின்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பயன்படுத்துகிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, எதை பற்றி அச்சமும் இருக்காது. அவர்களுக்கு முன்னிலையில் சுகமும் துக்கமும் சமமாக பாதிக்கப்படுகிற சங்கம் இந்த பெருமக்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அவுலியாக்களை பற்றி என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அவுலியாக்களை அடிப்படையாக வைத்து என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த அவுலியாக்களை பற்றி பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், அவுலியா பன்மையான வார்த்தை சொல்லுகிறான். அவுலியா என்பது அரபியில் பன்மையான வார்த்தை, இறை நேசர்கள். அதனுடைய ஒருமை என்பது வலி. அந்த வலி என்கின்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் வலி, உதவியாளன், உதவி செய்யக்கூடியவன் என்கின்ற ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற சங்கம் இந்த பெருமக்கள். வேற ஒரு விஷயம் இல்லை. இந்த அவுலியாக்களை எப்படி புரிந்து கொள்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அவுலியாக்கள் யார் தெரியுமா? இதார் அவுஹும் திக்ருல்லா. அவங்கள பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும், அல்லாஹ்வுடைய பயம் வரணும். சும்மா தலப்பாவை சுத்திக்கிட்டு தொழ மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், திக்ர் மத்திரம் ஓதணும்னா அவங்க அவுலியா இல்ல. மார்க்க விஷயத்துல கொஞ்சம் கூட பிசகாமல் பேடி பாதுகாத்து வாழக்கூடியவர்கள் அவுலியாக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவுலியானா வெறும் திக்ர் மத்திரம் ஓத சொல்றாரு, தொழ மாட்டார் என்பது அல்ல. தொழுகை போன்ற மார்க்க கடமையில் எந்தவித தப்பும் செய்யக்கூடாது. அதான் அல்லாஹ்வுடைய நேசருடைய அடையாளங்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவுலியாக்கள் என்பவர்களுக்கு சில பிரத்யேகமான தன்மைகள் இருக்கிறது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அவுலியாக்களை பற்றி புரிவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி 2 விதமான மக்களை தேர்ந்தெடுக்கிறான். ஒரு மக்கள் நபிமார்கள், அந்த நபிமார்களில் ரசூல்மார்களும் அடங்குகிறார்கள். உலகத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வரை 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள். இந்த நபிமார்கள் ரசூல்மார்களில் 4 மாத்திரமே சொந்தம். பெண்களில் யாரும் நபியாக வரவில்லை, அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கவில்லை. நபிமார்கள் ரசூல்மார்கள் ஒன்லி ஆண்களுக்கு மாத்திரம் சொந்தம், அதுல ஜின்னினம் கூட கட்டுப்படாது. ஆனால் அவுலியாக்கள் வருகின்ற பொழுது ஆண்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், பெண்களுக்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நான் சொல்லக்கூடிய கருத்துடைய இந்த பேச்சுடைய நோக்கம் என்ன? நம்மை நாம் அல்லாஹ்வுடைய நேசர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கமே தவிர வேற ஒன்றும் அல்ல. அவுலியாக்களுக்கு என்று சில பிரத்யேகமான தன்மைகள் இருக்கிறது, ஒரு படித்தரம் இருக்கிறது. அந்த படித்தரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவுலியாக்களுடைய தன்மைகளில் மிகுதமாக என்ன தெரியுமா? ஃபர்லான கடமையை அணுவளவேனும் பிசகாமல் பாதுகாத்து நடப்பார்கள். எனக்கும் அவுலியாக்களுக்கு என்ன வேற்றுமை இருக்கிறது? எனக்கு ஆசை இருக்கிறது, பணம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது. இந்த சுகத்தை நான் என்னுடைய மன இச்சையின் பிரகாரம் பயன்படுத்துவேன். அவுலியாக்கள் அப்படி அல்ல. ஆசை இருந்தது, பணம் இருந்தது, பதவி இருந்தது, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தரும் என்றால் மாத்திரம் அதை எடுத்து கையாளவர்கள். இல்லை என்றால் காலுக்கில் வச்சு மிதிச்சு எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். யாருக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அதை அடக்கி ஆண்டு அல்லாஹ்வுடைய பயத்தினால் அதை விட்டு பாதுகாத்துக் கொள்கிறானோ அவன் ஒதுங்கும் தளம் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒதுங்கும் தளத்தின் சொந்தக்காரர்கள் யார்? அவுலியாக்கள். அவுலியாக்கள் தனக்கு ஆசை வருகின்ற பொழுது, தனக்கு பதவி வருகின்ற பொழுது, பணம் வருகின்ற பொழுது, அந்த பணமும் ஆசையும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரும் என்றால் அதை பக்கத்துல போவாங்க, இல்லைன்னா சீ என்று தூக்கி எறிந்து விடுவார்கள். இது அவுலியாக்களுக்கு நமக்குள்ள வேறுபாடு. என்ன, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, தலைக்கு மேலே தூக்கி ஆடுவேன். அவுலியாக்கள் அப்படி அல்ல, அவைகளை காலுக்கு கீழ் வைத்து மிதித்து விடுவார்கள். சங்கமேந்த பெருமக்களை, அவுலியாக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவுலியாக்களுக்கு இன்னும் சில விளக்கங்களை சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நபிமார்கள்
மரம் என்றால் நபிமார்கள் ஒரு மரம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அவுலியாக்கள் அந்த மரத்திற்கு கீழே முளைத்திருக்கக்கூடிய புற்பூண்டுக்கு சமமாக இருக்கிறார்கள். நபிமார்களுடைய காலத்திற்கு பின்னால் இந்த இஸ்லாத்தை பரப்பக்கூடிய, இந்த மக்களை பண்படுத்தக்கூடிய, இஸ்லாமிய கோலத்திலாக்கக்கூடிய ஒரு உயரிய பொறுப்பை அவுலியாக்கள் திறம்பட செய்ததின் காரணத்தினால் அவர்களை நாம் அவுலியாக்கள் என்று மதிக்கிறோம். நம்முடைய காலத்திற்கு முன்னால் கௌசுல் ஆலம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி. அவங்க நாம ஏன் நினைச்சு பார்க்கிறோம்? அவர்களுடைய நடை உரை பாவனை அனைத்தும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருந்ததினால் பல 100 வருஷங்கள் போனாலும் அவங்க நினைச்சு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருந்தால் நமக்கு பின்னால் வரக்கூடிய சமூக மக்கள் இவர்கள் இப்படி இருந்தார்கள், இவர்கள் இறையர்களாக இருந்தார்கள் நினைத்து பார்ப்பார்கள். இல்லை என்றால் ஏதோ வாழ்ந்தான் ஏதோ மறைந்து தூக்கி எறிந்துவிட்டு சென்று விடுவார்கள். சங்கம் மிகுந்த பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம் என்னன்னா, நம்மை சிறந்த வழிமார்களாக இறைநேச பெருமக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பு தான் அவுலியாக்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் அதன் மூலம் அமைத்துக் கொள்வது. அவுலியாக்கள் என்பவர்களுக்கு சில பிரத்யேகமான நடைமுறை நல்லொழுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவுலியாக்களத்தில் ஒரு பழக்கம் உண்டு, கில்லத்து தாம், கொஞ்சமா சாப்பிடுவாங்க. தன்னுடைய உடம்புக்கு என்ன சக்தி தேவையோ அந்த சக்தி அளவுக்கு மாத்திரம் சாப்பிடுவாங்க. மீதமாக இருக்கின்ற பொழுது அது ஏழை எளிய மக்களுக்கு பங்கிட்டு விடுவார்கள். அவுலியாக்களுடைய பிரதான நோக்கம். ஆகவேதான் அவுலியாக்களை சுத்தி சில ஏழையான பெருமக்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய அன்பளிப்புகளை அவர்களுக்கு மனம் வந்து கொடுத்து விடுவார்கள். அவுலியாக்களுடைய தன்மை என்பதே தனக்காக சேமித்து வைத்திருக்க கூடாது. அல்லாஹ்வை ரசூலை நம்பி தவக்கல்து அலல்லாஹ் என்று வாழ வேண்டும். அதுதான் அவுலியாக்களுடைய தாரக மந்திரம், அடிப்படை ஒழுக்கமும் கூட. அவுலியாக்களிடத்தில் கில்லத்து தஆம், குறைவாக உண்பார்கள். நிறைய அவுலியாக்களை பாருங்க, பாத்தீங்கன்னா அவருடைய வரலாற்றை பாத்தீங்கன்னா குறைவாக சாப்பிடக்கூடிய பெருமக்களாக இருப்பாங்க. அந்த சாப்பிட சாப்பாடும் ஹலாலா ஹராமா என்று ஆய்வு செய்து தான் சாப்பிடுவாங்க. சும்மா ஏதோ கிடைச்சிச்சு வயிற்று நொப்பனுங்கிற நோக்கம் எல்லாம் ஒரு இடத்தில் இருக்கார். காட்டுல ஒரு பெரிய கனத்த ஆள், நல்ல தொந்தி உள்ள ஆள் நடந்து போற, ஏத்தாப்புல ஒரு மிருகம் வந்துச்சு. மிருகம் பார்த்து இவரை பார்த்து சிரிக்குது. அப்ப கேட்டான், ஏன்பா சிரிக்கிற என்ன பார்த்து? அந்த மிருகம் கேட்டுச்சு, உன் உடம்பு இருக்குது, உன் உடம்புக்குள்ள நீ வயிற்ற வச்சிருக்க வேண்டியதானே, வயிற்றுக்கு மேல் வயிறை ஏன் வைத்திருக்கிறாய்? நாங்கள் மிருகமாக இருக்கிறோம், எங்களுடைய உடம்புக்கு உள்ளே வயிறு இருக்கிறது, நீ ஆறறிவு உள்ளவன் என்று சொல்கிறாய். ஆனால் இந்த விஷயத்தில் நீ ஐயரை படித்த மிருகத்தை விட எங்களை விட நீ கீழ்த்தரமாக இருக்கிறாய் என்று ஒரு நகைச்சுவை சம்பவத்தை சொல்லி காட்டுவார்கள். அவுலியாக்களுடைய பிரதான தன்மை என்பது தன்னுடைய உடம்புக்கு என்ன தேவையோ அந்த சாப்பாட்டை மாத்திரம் சாப்பிட்டு விட்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு வாரி வழங்கி விடுவார்கள். கிதாபுல சொல்றாங்க, அஸ்ஸகாவத் அலாமத்துல் விலாயா, அதிகமாக தானம் தர்மம் செய்வது அவுலியாக்களுடைய அடையாளம். அவுலியாக்களா இருப்பவன் கஞ்சனா இருக்க மாட்டான். அவுலியாக்களா இருக்கிறவன் கஞ்சனா இருக்க மாட்டான். கஞ்சனுக்கு அல்லாஹ் விலாயத்தை அவுலியா தன்மை கொடுப்பதில்லை என்று இமாம்கள் சொல்கிறார்கள். அவுலியாக்களிடத்தில் கில்லத்து தஆம், குறைவாக சாப்பிடுவார்கள். கில்லத்துல் மனாம், குறைவாக தூங்குவார்கள். தூக்கத்தை பற்றி நீங்க நிறைய பாத்தீங்கன்னா, உலகத்துல வாழ்றது கொஞ்சம் தூங்கிக்கணும். அதிகமான விழிப்பை வணக்க வழிபாடில் கழிக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். யார் இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் தூங்குகின்ற பொழுது இரவில் விழித்து அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அந்த அடியாரை அல்லாஹ் நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த இரவில் விழித்து அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதக்கூடிய அந்த அடியானுடைய குரலை அல்லாஹ் கால்தாத்தி கேட்கிறான் என்று நபிமொழி நமக்கு சொல்லி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த அடியான் இரவில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹ் அதை அவனுடைய பாவத்தை மன்னிப்பதாக இமாம்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். சங்கமிகின்ற பெருமக்களே, ஆகவேதான் சில இமாம்கள் சொல்கிறார்கள், நடி நிசியில் எழுந்து தொழுது அல்லாஹ்விடத்தில் எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அல்லாஹ் உடனே அந்த துஆவை கபூல் செய்கிறார். அப்படி நல்ல பழக்கத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஓமானத்தை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு 60 வயசு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு நாளைக்கு சராசரியா 8 மணி நேரம் தூங்கினால் அவருடைய வாழ்க்கையில 20 வயசு தூக்கத்தை கழிஞ்சிரு. மீத 40 வயது வாழ்ந்திருக்கிறான் விழிப்பில். அந்த 40 வயதுல அல்லாஹ்வை எவ்வளவு வணங்கியிருப்பான் யோசிச்சு பாருங்க. நான் என்னை பார்க்கிறேன், 40 வயசு கடந்துருச்சு, நான் எவ்வளவு தூங்கி கழிச்சிருப்பேன்.
எவ்வளவு வீணா பேசி கழிச்சிருப்பேன், எவ்வளவு ஒழுக்கம் இல்லாம நடந்திருப்பேன், எப்படி ஒழுக்கமாக வாழ்ந்திருப்பேன் நினைத்து பார்த்தால் என்னுடைய வணக்க வழிபாடை விட நான் அனாச்சாரமாக கழித்த நேரம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அவுலியாக்கள் அப்படி அல்ல, தன்னுடைய மிகுதமான நேரத்தை வணக்க வழிபாடில் கழிப்பார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நேரத்தின் நினைவிலே இருப்பார்கள். சங்கமேந்த பெருமக்களே, மௌத்துடைய சம்பவம் வருகின்ற பொழுது இமாம் சொல்லுகிறார்கள், ஒரு அடியார் உலகத்துல வாழ்ந்தா எப்படி மௌத்தா தான் போகணும். அந்த மௌத்தா போற மனிதன் சக்கராத் ஹால்ல இருக்கிறான், அவனுடைய ரூஹ் வாங்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா ரூஹும் வாங்கப்படுகின்ற பொழுது தாகித்ததாக அல்லாஹ்வுடைய சந்நிதியை நோக்கி செல்கிறது அந்த ரூஹ். ஒரு மனிதனுடைய ரூஹ் தாகித்த நிலையில் செல்லாது. எந்த மனிதன் தெரியுமா? யார் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறானோ அந்த அடியானுடைய ரூஹ் அல்லாஹ் இந்த உலகத்திலே தாகம் தீர்ந்து அனுப்புகிறார். இமாம்கள் இன்னும் சொல்கிறார்கள், அந்த ரூஹ் வாங்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய தண்ணியை குடிக்க வச்சுதான் மலக்கு மூத்த ரூஹ வாங்குறதா சொல்லி காட்டுறாங்க. குறைவாக தூங்க வேண்டும், அதிகமாக வணங்க வேண்டும். அந்த வணக்கத்தை அல்லாஹ் விரும்புகிறான். வணங்குவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், வமா ஹலக்து ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், நான் ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன். நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம தொழுகை எப்படி இருக்கிறது, நம்முடைய வணக்க வழிபாடு எப்படி இருக்கிறது, நம்முடைய நற்குணங்கள் எப்படி இருக்கு, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவுலியாக்களுடைய அடுத்த பண்பு கில்லத்துல் கலாம், குறைவாக பேசுவார்கள், ரொம்ப பேச மாட்டாங்க. அவுலியாக்களுடைய தன்மையில என்னன்னா கில்லத்துல் கலாம், குறைவாக பேசுவார்கள், நிறைய பேச மாட்டாங்க. இந்த நாக்க வச்சுதான் நிறைய பிரச்சனைகளே எழுகிறது. யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறோம், ஒரு ஆளை ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா ஒரு பெரிய சண்டையை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த நாக்கை அடக்கி ஆள வேண்டும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். கில்லத்துல் கலாம், குறைவாக பேச வேண்டும். அல்லாஹ் யதார்த்தமாக நம்முடைய உடம்பையும் அப்படித்தான் அமைத்திருக்கிறான். நாக்கு இருக்கு, நாக்கு சற்று நேரம் பேசிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் அதற்கு சுத்தி சிப்பாய் மாதிரி 32 பல்ல வச்சிருக்கிறான். அந்த பல்லையும் தாண்டி பேசிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் உதடையும் வைத்திருக்கிறான். ஒரு மனுஷன் பேசுறோம்னா அந்த நாக்கு பேசுறதுக்கு பல்லு திறந்து காட்டணும், உதடும் திறந்து காட்டணும். இந்த ரெண்டும் துறப்பதற்கு முன்னால் நீ சொல்லக்கூடிய வார்த்தை யோசித்து பேச வேண்டும் என்று அவுலியாக்கள் சொல்கிறார்கள். அவுலியாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ பேசுகின்ற பொழுது உன்னுடைய பற்கள் திறப்பதற்கு முன்னால், உன்னுடைய உதர்வு அசைவதற்கு முன்னால் நீ யோசித்து பேசு என்று சொல்கிறார்கள். லுக்மானுல் ஹக்கீம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஞானவான் இருந்தார்கள், ஒரு பெரிய வலியுல்லா. அவங்க அரசு சபைக்கு போவாங்க. அப்ப அரசர் கேட்டாரு, லுக்மானே, நீங்க உங்களை பெரிய அறிஞன் சொல்றாங்க, ஒரு மிருகத்தினுடைய நல்ல பொருள் என்று எது என்று கேட்கிறார் அரசர். லுக்மான் சொன்னாங்க, ஒரு ஆள் அறுத்து கொண்டு வந்து அந்த ஆட்டினுடைய நாக்கை எடுத்து காட்டினான். மீண்டும் அரசர் கேட்கிறார், ஒரு மிருகத்தினுடைய தீய பொருள் எது? உடனே லுக்மான் இந்த நாக்கையே காட்டுகிறார்கள். என்னங்க நான் கேட்கிறேன், நல்ல பொருள் எதுன்னு கேட்டா நாக்கை காட்டுறீங்க, தீய பொருள் என்றால் நாக்கை காட்டுறீங்கன்னு சொன்ன பொழுது இவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை வைத்துதான் பல்லக்கு ஏறுவதும் நாவாலே பல்லுடைபடுவதும் நாவாலே என்கிற ஒரு பழமொழி வந்ததாக இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள், யா புனைய, மகனே நீ ரொம்ப நிதானமா பார்த்து பேசணும். பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் இருப்பது தங்கம் என்று சொல்கிறார்கள். பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் இருப்பது தங்கம் என்று சொல்கிறார்கள் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். ஆகவே ஒரு வார்த்தையை பேசுகிறோம், அந்த வார்த்தை மக்களுக்கு பிரயோஜனமாக, யாரையும் இடையூறு செய்யாத வார்த்தையாக இருக்க வேண்டும். நம்மால பேசணும், யாரையும் புறம் பேசினா அந்த நேரத்துல வாயை பொத்தி இருப்பது நலம். இமாம்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களை சுத்தி சில மலக்குமார்களை வைத்திருக்கிறான். நன்மை தீமை எழுதிருக்கிற 2 மலக்கு இருக்கிறான். அதே போல அல்லாஹ் நிறைய மலக்குகளை வச்சிருக்கிறான். காது இருக்கு, அவன் தூங்குறான், காது ஓட்டக்குள்ள எந்த விஷ ஜந்து உள்ள போயிடக்கூடாது, அதை பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் எல்லாம் வைத்திருக்கிறான். மூக்கு இருக்கு, அந்த மூக்குக்குள்ள ஏதோ ஒரு தீய பொருள் போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் அதற்கு பாதுகாப்பான இப்படி சில மலக்குகளை வைத்திருக்கிறான். மேல் உதடு கீழ் உதடு இரண்டுக்கும் அல்லாஹ் ஒரு ரஹமத்தான மலக்கை நியமித்திருக்கிறான். அந்த மலக்குக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன பேசுறீங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாத்திரம் உங்களுடைய தலையாய பணி அல்ல. அந்த மலக்கினுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்கள் எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்கிறீர்களோ அந்த ஸலவாத்தை அந்த 2 மலக்குகளும் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு எத்தி வைப்பாங்க. யா ரசூலுல்லாஹ்,
இன்னாருடைய மகன் இன்னான் உங்களுக்கு ஸலவாத் சொல்கிறான் என்று சொல்கின்ற பொழுது, ரசூலுல்லாஹ்வின் நாம் ஸலவாத் சொல்கின்ற பொழுது அந்த ஸலவாத்துக்கு பிரதிபலனாக ரசூலுல்லாஹ் நமக்கு துஆ செய்கிறார்கள். நம்முடைய நேரத்தை புறம் பேசுற நேரம், வீணா பேசுற நேரம், இந்த நேரத்தை எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நீங்க அமைத்துக் கொண்டால், அந்த பாக்கியத்திற்கு அல்லாஹ் ஒரு தனிப்பெரும் பாக்கியத்தை வைத்திருக்கிறார். என்ன பாக்கியம் தெரியுமா? எல்லாரும் மூத்தா பேருவோம், குளிப்பாட்டுவாங்க, கஃனிட்டு அடக்குவாங்க. ஆனால் அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பெருமக்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் அங்கே ஹாலிராகிறது. எதற்கு? அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னதின் காரணத்தினால். ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் அங்கு மாத்திரம் அல்ல, கபரில் அடக்கப்படக்கூடிய அந்த இடத்தில் ரசூலுடைய ரூஹ் ஹாலிராகிறது. நீங்கள் உலகத்தில் அதிகமாக ஸலவாத் சொல்லி இருந்தால் அந்த ஸலவாத்தினுடைய பாக்கியத்திற்காக வேண்டிய அல்லாஹ் ரசூலுடைய ரூஹை அங்கே ஹாலிராகக்கூடிய பாக்கியத்தை தருகிறார். யோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு சின்ன அமல். இந்த அமலை நாம் பேணுதலாக செய்ய வேண்டும். இந்த ஃபாத்திஹா ஓதுற விஷயம், இந்த விஷயத்தை எல்லாம் நிறைய சொன்னாங்க. நான் ஒரு ஓமானத்தை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஹதீஸ் ஷரீஃபில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற பொழுது ஒரு யுத்த களத்திற்காக வேண்டி சஹாபிய பெருமக்கள் சிலரை அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் தபூக் பள்ளத்தாக்கை தாண்டி செல்ல வேண்டும். மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொலை வைப்பதற்காக வேண்டி முஆவியத் இப்னுல் முஹ்ஸி என்கின்ற ஒரு நபி தோழரை இமாமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து விட்டு சஹாபிய பெருமக்களோடு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மதீனா விட்டு புறப்பட்டு சென்று விட்டார்கள். தபூக் யுத்த களம் வந்தது. அது ஒரு மலை பள்ளத்தாக்கு. ரசூலுல்லாஹ் தன்னுடைய சஹாபிய பெருமக்களோடு அந்த பள்ளத்தாக்கில் தங்கி இருக்கிறார்கள். தங்கி இருக்கின்ற பொழுது காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிய பெருமக்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையை இமாமாக தொழ வைக்கிறார்கள். தொழ வைத்து விட்டு சூரியன் உதிக்கிறது. ரசூலுல்லாஹ் சூரியனை பார்க்கிறார்கள். சூரியன் எப்பொழுதும் பிரகாசமாக இருப்பதை விட அன்னைக்கு கொஞ்சம் பிரகாசமா இருக்கு. ரசூலுல்லாஹ் மனதில் எண்ணுகிறார்கள், ஏன் சூரியன் இன்னைக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி கொண்டு வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்க சூரியன் ஏன் பிரகாசமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சூரியன் எப்பவும் இருக்கமா தான் இருக்கு. இன்னைக்கு மதீனா நகருக்கு என்னுடைய தலைமையின் கீழ் அல்லாஹ் 70,000 மலக்குமார்களை அனுப்பியிருக்கிறான். ஏன் தெரியுமா? உங்களுடைய நபித்தோழர் முஆவியத் இப்னு முஹ்ஸி இறந்து விட்டார். அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கு என்னுடைய தலைமையில் 70,000 மலக்கை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். ஒரு சஹாபி இறந்ததுக்கு சஹாபாக்கள் எல்லாம் தொழலாம், ரசூலுல்லாஹ் தொழ வைக்கலாம். மலக்குகள் ஏன் வரணும்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவர் அப்படி என்ன நல்ல அமலை செய்தார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அவர் நொம்ப ஒண்ணு செல்லல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் மார்க்க கடமையில் பேருந்தலா இருக்கிறார். அதிகமாக சூரத்து குல் வகதை ஓதி வருவார். குல் சூறாவை மடக்கி மடக்கி நேசித்து ஓதுவார். அந்த மடக்கி மடக்கி நேசித்து ஓதிய அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக 70,000 மலக்குகளின் தலைமையின் கீழோட ஜனாதாவில் கலந்து அனுப்பியிருக்கின்ற சொல்றாங்க. ஜிப்ரீல் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சூறா. பள்ளியாசல் தொழுதுட்டு வீட்டுக்கு வாரத்துக்குள்ள ஒரு 100 ட்ரிப் ஓதிடலாம். ஒரு பஸ்ஸுக்காக வேண்டி போறதுக்கு வழியில ஒரு 100 ட்ரிப் ஓதிடலாம். இவையெல்லாம் நம்மை அவுலியாக்களாக மாற்றி காட்டக்கூடிய நல்ல அமல்கள். அதை தெரியாம தான் சில இளைஞர்கள் ஃபாத்தியா ஓதக்கூடாதுங்க. ஆனா நம்ம முஸ்லிம்ங்க, நம்ம ஃபாத்தியா ஓதுவோம். நம்ம என்ன பகவத்கீதையை படிப்போம்? ஃபாத்திஹா என்பது குர்ஆனுடைய அளப்பரிய ஞானமிக்க சூரா. குர்ஆனை திறந்தாலே முதல்ல அல்ஹம்து சூரா தான் வருது. அந்த அல்ஹம்து சூராவுக்கு அல்லாஹ் ஃபாத்திஹான்னு வச்சிருக்கிறான். சிறப்பு வாய். வீட திறந்தா ஃபாத்தியா ஓதுறோம், உள்ள இருந்தா ஃபாத்தியா ஓதுறோம், வெளியே இருந்தா ஃபாத்தியா ஓதுறோம். அந்த ஃபாத்தியாவுக்கு தனி சிறப்பு இருக்கு. சங்கமீத பெருமக்களே, அவுலியாக்கள் நமக்கு நிறைய கற்று தந்திருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரம் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாம் துஆ கேட்கிறோம். துஆ கபூல் ஆகலாம், துஆ மறுக்கப்படலாம். துஆ கபூல் ஆவதற்கு ரசூலுல்லாஹ் சில நடைமுறை நமக்கு கற்று தர்றாங்க. அல்ஹம்து சூராவை எல்லாருக்கும் மனப்பாடமா இருக்கும், தொழுகையில ஓதும். அந்த அல்ஹம்து சூராவை 4 ட்ரிப் ஓதிட்டு துஆ கேட்டா அல்லாஹ் அந்த துஆ உடனே கபூல் ஆக்குவான். நம்ம சபையில ஒரு 200 பேர் சேர்றோம், அல் ஃபாத்திஹான்னு ஓதுறோம். அந்த 200 ஃபாத்தியா சேருது இல்லைங்க, அந்த ஃபாத்தியாவுடைய துஆ பரக்கத்தா அல்லாஹ் துஆ கபூல் செய்ய மாட்டானா? இதுதான் நம்முடைய பெரியவங்க முன்னோர்கள் ஏற்படுத்திய செயல். இதுல வேற என்னமோ ஒரு பெரிய நூதனமான செயல் அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அடியானுடைய துஆ கபூலாக வேண்டும் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவை 4 தடவை ஓதிவிட்டு துஆ கேட்டால் அந்த துஆவை அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான். இதெல்லாம் அவுலியாக்களுடைய நடைமுறைகள்.
நம்முடைய பேச்சு வார்த்தையை குறைத்து விட்டு இந்த குர்ஆன் ஓதுவதற்கு, திக்ரு ஓதுவதற்கு, ஸலவாத் ஓதுவதற்கு மாற்றி அமைத்துக் கொண்டால் மூத்தா போவே அல்லாஹ் அந்த ஒரு சின்ன செயலை வச்சு நம்ம அவுலியாக்களை மாற்றி விட மாட்டானா? அவுலியாக்கள் எல்லோரும் பெரிய என்னமோ வானத்திலிருந்து குதிச்சவங்க இல்ல. பாவிகளாக இருந்தவர்கள் எல்லாம் அவுலியாக்களாக மாறி இருக்கிறார்கள். மாறிய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்ததுனால மாறி இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை தாடி வெளுத்து போச்சு. அந்த வெளுத்து போன செய்தி என்ன சொல்கிறது? எப்பா அப்துல் காதர், உன் தாடி வெளுத்து போச்சு, பாவத்தை குறைத்துக்கொள் என்கின்ற ஒரு தோற்றத்தை தருகிறது. சங்கமேத பெருமக்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் முதல் தாடி நரைச்சிச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் முதல்ல தாடி நரைச்சிச்சு. அவங்க கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, கவலைப்படாதீங்க, எந்த அளவுக்கு உங்க தாடி நரைச்சிருக்கோ அந்த அளவுக்கு நாளைய கியாம நாள்ல உங்களுடைய தாடி எல்லாம் பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் தாடி நரைச்சிருச்சுன்னா அந்த டை அடிச்சு அதை மறைக்கும். இன்னும் அந்த டைல நிறைய கெடுதிகளும் இருக்கு. சங்கமேத பெருமக்களை நாம் உணர்வதில்லை. அவ்வளவும் அந்த இங்கிலீஷ்கார நம்முடைய வணக்க வழிபாடுக்கு இடையூறாக கண்டுபிடித்த அனைத்து செயலும் நாம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்முடைய உருவம் மாத்திரம் இஸ்லாமியனாக இருக்கிறது, அனைத்து செயல்பாடும் இங்கிலீஷ்காரன் செயல்பாடா இருக்கு. தாடியில டை அடிக்கிறோம் பாருங்க, சில டைல மாத்திரம் மருதாணி மாத்திரம் அடிச்சீங்கன்னா அந்த தாடியில நம்ம தண்ணி சேரும். இந்த கோத்ரேஜ் டைல அடிக்கிறீங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நீங்க ஒது செஞ்சீங்கன்னா அந்த ஒது தண்ணி சேராது. நைட்டு மனைவியோடு படுத்து எழுந்துட்டோம், குளிப்பு கடமை ஆயிடுச்சு. குளிச்சா அந்த தாடி நனைஞ்சு கழுவுனா தானங்க நம்முடைய குளிப்பு கடமை நீங்கும். டை அடிச்சுட்டு நம்ம குளிச்சா எங்கெங்க தாடியினுடைய நனையும், அந்த ஜுனூபு ஜனாபத்து எப்படி நீங்கும்? யோசிச்சு பார்க்க வேண்டும். சங்கம் இந்த பெருமக்களே, நம்முடைய மார்க்கம் நிதர்சனமான தூய்மையான மார்க்கம். அந்த அவுலியாக்களுடைய சிந்தனையோடு நீங்கள் ஊடுருவி பார்த்தால் அதில் நிறைய பரக்கத்து இருக்கிற. சங்கம் இந்த பெருமக்களே, அவுலியாக்கள் நான் சொன்னேன் அல்லவா, கில்லத்துல் கலாம், குறைவாக பேசுவார்கள், அதிகமா பேச மாட்டாங்க. ஆகவேதான் நிறைய அவுலியாக்கள் மக்களை விட்டு தனித்திருந்தார்கள். மக்களோடு இருந்தா நிறைய பேச வேண்டி இருக்கும், நிறைய பம்பு பித்ரா பசாது பேச வேண்டி இருக்கும். இவனிடம் வாழ்வது விட தனித்திருப்பதே மேல் என்று அவர்கள் ஒதுங்கி வாழ்ந்ததுண்டு. அதற்கடுத்து அவுலியாக்களுடைய தன்மை கில்லத்துல் முபாஷரத்துல் அனாம், மக்களோடு கலந்து உறவாடுவது மிக குறைவாக இருக்கும். நம்ம நிறைய விஷயம் பார்க்கிறோம், நிறைய விஷயத்துல கலந்து கொள்கிறோம். அந்த கலந்து கொள்ளக்கூடிய செயல் பார்த்தீங்கன்னா நிறைய அனாச்சாரம் தான் இருக்கும். கல்யாணத்துல பார்க்கிறோம், ஒரு சடங்குகளை பார்க்கிறோம், நிறைய விஷயங்கள் மட்டும்தான் அனாச்சாரம் இருக்கு. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த நிறைய செயல்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு பொம்பளை புள்ள சடங்கு ஆயிடுச்சுன்னா அதை வெளியே சொல்ல மாட்டாங்க, அதை மறைப்பார்கள். நம்ம இன்னைக்கு அதை என்ன செய்யறோம்? இந்துக்களை போன்று காப்பிரை போன்று ஒரு பத்திரிக்கை அடிச்சு பூ புனித நீராட்டு விழா நாமும் வச்சிருக்கிறோம். நம்முடைய கோலம் மாத்திரம் இஸ்லாமியனாக இருக்கிறது, செயல்பாடு காபிராக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் தொழுது விட்டு தெருவை கடக்கிறார்கள். ஒரு வீட்டு வாசல்ல ஒரு 5-6 பேர் நடந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீடு என்னைக்கு அமைதியா இருக்கும், பார்த்தா ஒரு 5-6 பேர் நடக்கிற மாதிரி தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த வீட்டுல என்ன விஷயம்? இல்ல, அந்த வீட்டுல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு உள்ளே போய் அந்த அம்மாவை பார்த்து, உன் மகன் வயசுக்கு வந்துட்டால சந்தோஷம், அவளை குளிப்பாட்டுகின்ற பொழுது அவள் குளிக்கின்ற தண்ணியில் கொஞ்சம் உப்பை சேர்த்து குளிப்பாட்டுங்கன்னு சொல்றாங்க. அந்த உப்பில் கிருமி நாசினி இருப்பதாக ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழியில் இருந்து சில விளக்கங்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த வயசுக்கு வந்து அந்த பொண்ணு இந்த வார்த்தை கேட்கிறது. பின்னாடி பெரிய பொண்ணா மாறிச்சு. அது எப்பொழுது குளிச்சாலும் சரி தான் குளிக்கின்ற தண்ணியில் உப்பை போட்டு குளிக்குமா. அந்த அம்மா மூத்தாப்பாவுடைய காலம் வந்துருச்சு, சக்கராத் ஹால்ல கிடக்கு, தன்னுடைய மக்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறார்கள். அந்த அம்மா சொல்லிச்சான், நான் மூத்தா போயிட்டா என்ன குளிப்பாட்டுவீங்கள தண்ணி, அந்த தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு என்ன குளிப்பாட்டிருங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் நான் சடங்காகின்ற பொழுதே குளிப்பாட்டுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி தந்தாங்க. நான் மூத்தா போனாலும் அந்த தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு என்ன குளிப்பாட்டுங்க. யோசித்து பார்க்க வேண்டும். சின்ன பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை உற்று நோக்கி தன்னுடைய ஜீவிய காலம் அனைத்தும் அதை செய்து காட்டுகிற சங்கம் இந்த பெருமக்களே. நிறைய விஷயங்கள் அவுலியாக்களுடைய வழிமுறையில் நீங்கள் வந்தால் நம்ம இருக்கக்கூடிய அனைத்து நிறைய செயல்கள் அனாச்சாரமாக இருக்கிறது. அந்த அனாச்சாரத்தை எல்லாம் குறைத்து விட்டு நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட்டு ஒரு உயரிய வாழ்க்கைக்கு நம்முடைய தராதரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். வீணா பேசுவது, வீணா டிவி பார்ப்பது, வீணா நேரத்தை கழிப்பது எல்லாம்
குர்ஆன் ஓதுவதற்கு, தொழுவதற்கு, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு, ஸலவாத்து ஓதுவதற்குடைய வாய்ப்பாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சங்கம் இந்த பெருமக்களே, அந்த ஸலவாத்து ஓதுவதற்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு. வீட்டுல பரக்கத் இல்லையா, ஸலவாத்து ஓதுங்க. கடையில பரக்கத் இல்லையா, ஸலவாத்து ஓதுங்க. வாகனத்துல போறீங்களா, ஸலவாத்து ஓதுங்க. அந்த ஸலவாத்து ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நிறைய பரக்கத்தை தரான். நம்ம நிறைய பேர் கிண்டல் பண்றோம், தெருவில் தஸ்மீன் ஓதி நம்ம கிண்டல் பண்ணுவோம், வீட்டுல ஓதிட்டு இருந்தா கிண்டல் பண்ணுவோம். அதெல்லாம் நம்முடைய அறியாமையை காட்டுகிறது. அவுலியாக்களுடைய தன்மை என்பது மக்களோடு கலந்து உறவாட வேண்டும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாத்திரம் வைத்து விட்டு வணக்க வழிபாடுகள் கழிக்க வேண்டும். அதைத்தான் அவுலியாக்கள் விரும்புகிறார்கள். அவுலியாக்கள் மக்கள் எல்லாம் தூங்குகின்ற பொழுது எழுந்து நின்று தொழுது துஆ கேட்டதனுடைய நோக்கம் என்ன? அந்த நேரம்தான் அல்லாஹுடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் பெற்றுத்தரும் என்று எண்ணினார்கள். துஆ கபூலாகக்கூடிய நேரத்தினுடைய விஷயத்தை பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், நடுநிசையில் எழுந்து தொழுது கேட்கின்ற துஆ உடனே கபூலாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நடைமுறையை அவுலியாக்கள் வைத்திருக்கிறார்கள். நிறைய விஷயத்தை நம்மை பிரித்துக் கொள்ள வேண்டும். சங்கம் இந்த பெருமக்களே, அனாச்சாரமான விஷயம், பாவமான விஷயம், யாரிடம் வம்பு அளப்பது, பேசுவது, இதையெல்லாம் குறைத்து விட்டு நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறதோ அந்த மார்க்கத்தினுடைய வழியின் கீழ் நம்மை அமைத்துக் கொண்டால் நம்மையும் நாம் மரணிக்கின்ற பொழுது ஒரு அவுலியாக்களாக மாற்றிக்கொள்ள முடியும். எல்லாம் அல்லாஹ் தஆலா வலிமார்களை நேசித்து அவருடைய துஆ பரக்கத்தினால் நம்மையும் பொருந்தி கொண்டு அல்லாஹ் ரூஹை வாங்குகின்ற பொழுது அவன் நேசித்த எதிர்களாக வபாத்தாவுடைய பாக்கியத்தில் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரலியல்லாஹு தஆலா ஸாலிகல் ஃபௌசுல் அஸீம் ஸாலிகல் ஃபௌசுல் கபீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அது மாத்திரமல்ல, அதைவிட உயர்வாக நான் பேசிய கருத்தை அமைதியாக கேட்ட நன்மக்களே, உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் பல பரக்கத்திலும் நிஅமத்திலும் தந்து சிறப்பாக்கியல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரலியல்லாஹு தஆலா ஸாலிகல் ஃபௌசுல் அஸீம் ஸாலிகல் ஃபௌசுல் கபீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அப்துல் காதிர் அரூசி அவர்கள் மிக அழகாக நமக்கு புரியும்படியாக சொற்பொழிவாற்றினார்கள். இரண்டு மேதைகளும் சொற்பொழிவாற்றிய அறிவுரைகளை நாம் செவிமடுத்தோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையையும் அதன் அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாகும். இப்பொழுது சொற்பொழிவாற்றிய இமாம் அவர்களுக்கு நமது ஜமாத்தின் சார்பாகவும் விழா குழுவினர்களின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப் போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب من شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى
آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. آمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. آمين. وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. آمين. اللهم بارك لنا في هذه الأمور كلها برحمتك يا أرحم الراحمين. آمين. اللهم بلغ مرادنا ودفع بلياتنا وتمم نياتنا برحمتك يا أرحم الراحمين. آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه.